தாய் பிள்ளை உறவாமா உனக்கும் எனக்கும் உன் பெயரை சொன்னாலே எம் நாவெல்லாம் மணக்கும் இனிக்கும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம் சொன்னா கை தட்டுங்க. கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்க. கத்துக்கு போக பிறப்பவனுக்கு பசுபால் இல்லை, வாலிபனுக்கு வசதி இல்லை, கல்வியிலும் முழுமை இல்லை, கற்றவனுக்கு வேலை இல்லை, திறமை இருந்த பலன் இல்லை, கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயத்திலே உண்மை இல்லை, மருத்துவத்திலே திட்டு இல்லை, மாசில்லா நாடு இல்லை, உழவனுக்கு வாழ வழி இல்லை, ஊழலுக்கு பஞ்சம் இல்லை, பூமியில் மழை இல்லை, ஏழைக்கு வாழ வழி இல்லை. இப்படிதான் காலம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பொங்கல் விழா அன்று மிக அற்புதமான தலைப்புங்க. ஏன்னா தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது டிஸ்கோ சாந்தி காலமா மகாத்மா காந்தி காலமான்னு தலைப்பு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் கொடுக்கலாமாங்க? அப்படியாப்பட்ட தலைப்பெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஊரு ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஊருங்க. எங்க ஊர் மக்கள் எல்லாம் வயல்வெளி சார்ந்தும் வாட்ஸ்அப் சார்ந்தும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானா இவங்களை கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கான சிறப்பான தலைப்புல இன்னைக்கு சிறப்பா பேச இருக்கிறாங்க. பண்ணை என்றாலே நாட்டிற்கும், நிகழ்ச்சி என்றாலே எங்கள் பண்ணவடையான் காடு மக்களுடைய நாட்டம் என்றும் இருக்கும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் அஞ்சு மஞ்சம் எவ்வளவுங்க 10. எங்க பண்ணாடையான் காடு மக்கள்னா என்னைக்குமே கெத்துங்க. அப்படி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பாக பேச இங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய கைதேர்ந்த 6 பேச்சாளர்கள், தொலைக்காட்சியில் இன்றளவிலும் தன்னுடைய பேச்சு திறமையால் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் எங்கும் அறியப்பட்ட பேச்சாளர்கள், நகைச்சுவை அரசி யசோதா அம்மா அவர்கள் நாமக்கல்லில் இருந்து ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்து உங்களுக்காக வந்திருக்கிறார். ஆமா, இவங்களாம் உண்மையாலுமே இன்னொன்று சொன்னோம், நம்ம ஊருக்கு வரதுக்கு வழி தெரியல, போன் பண்ணி குளத்தூர் வரணுமா, கோட்டையத்தூர் வரணுமா, போட் ஏறணுமா, இப்படி ஒருத்தங்க. இன்னொருத்தங்க மேச்சேரி வந்தாச்சு, பழையூர் வந்தாச்சு, பூச்சியூர் வந்தாச்சு, இப்படி ஒருத்தங்க. இன்னொருத்தர் அங்கிருந்து கிருஷ்ணகிரி வந்தாச்சு, பெண்ணாகரம் வந்தாச்சு, ஏரியூர் வந்தாச்சு, நெருப்பூர் வந்தாச்சு. உங்க ஊர் எங்க இருக்கு? பல பேர் பல ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. அடுத்து மக்கள் பேச்சாளர் விரிவுரையாளர் நவீன்குமார் அவர்கள் மேட்டூர் MIT பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்றைக்கு ஆளுமை உங்கள் முன் வருகை புரிந்திருக்கிறார். அடுத்ததாக தமிழன் டிவியின் புகழ் தொலைக்காட்சி பேச்சாளர் ரா ஜோதீஸ்வரன் அவர்கள் பழனி தாராபுரத்திலிருந்து உங்களுக்காக பேச வருகை புரிந்திருக்கிறார். அடுத்ததாக வாட்ஸ்அப் காலமே வயல்வெளி காலமேன்னு காரசாரமா ஒவ்வொருத்தங்களும் வெளுத்து வாங்க போறாங்க. இப்ப பார்க்கதான் போறீங்க, என்னையும் தெரிவிக்க விட போறாங்க இவங்க அப்படியாப்பட்ட பேச்சாளர்கள். அடுத்ததாக மகேஷ் அவர்கள் சேலத்திலிருந்து நமக்காக வருகை புரிந்திருக்கிறார். அவர்களையும் உங்களுடன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக பேச்சாளர் அபிதா அவர்கள் தன்னுடைய கல்லூரி காலம் முதல் இன்றளவிலும் பேச்சு துறையில் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அடுத்ததாக ஆதவன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். சரிங்க, எல்லாரும் வருகை புரிந்திருக்கிறாங்க. எதுக்குங்க வருகை புரிந்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த பையன் நான் ரொம்ப வருத்தி எடுத்துட்டாங்க. நான் வந்து உக்காந்தேன். ஃபர்ஸ்ட் அண்ணா அப்படின்னா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு. எப்ப நான் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் கண்ணா 10 நிமிஷம், அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு அண்ணா அப்படின்னா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு, அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு. ஏன்னா நான் ஆரம்பிக்க மாட்டேங்கிறான், கொயா ஒயா ஒயா சொல்லிட்டே இருக்கிறான் பண்ணா. சரி நல்ல மரியாதை அப்படின்னு இங்க வந்து உட்காந்தேன். அண்ணா அங்கிள் அங்கிள் பட்டிமன்றம் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, நானும் கண்ணா ஆரம்பிச்சுங்களா, கவலைப்படாத அப்படியே இரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப என்ன தெரியுமா சொல்றான், சித்தப்பு சித்தப்பு எவ்வளவு நேரத்துக்கு ஆரம்பிக்கின்றான். இவன் விளக்கேத்தி முடிச்ச உடனே தாத்தா தாத்தா முடிஞ்சிருமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாவி பக்க பாடுறா வெளியூர் பேச்சாளர்கள். சரிங்க, பொங்கல் அப்படின்றது நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒன்று, போற்றக்கூடிய ஒன்று. நகரங்கள்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? இல்லைங்க, அழிஞ்சுக்கிட்டு வருது. நம்முடைய கிராமங்களில் இன்றளவும் நம்ம எடுத்து போராடி பண்ணிட்டு இருக்கிறோம். மேலுமே நான் ஒரு பயிற்சி ஆசிரியர் போயிட்டு இருக்கிறேங்க, ஒரு தமிழ் ஆசிரியரா போறேன். சரி, பொங்கல் தினத்தை முன்னிட்டு எங்க பள்ளியில பொங்கல் வச்சாங்க. நானும் வகுப்பறையில போய் கண்ணா பொங்கல் என்றால் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு மாணவன் எதிர்த்தான் ஆர்வமா, சார் நான் சொல்றேன் சார், சார் நான் சொல்றேன் சார்மா.
என்னப்பா சொல்லுவான், நான் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் சார் காலையில சார் எங்க அம்மா 11 மணிக்கு எந்திரிச்சு சார். 11 மணி காலையில நோட் பண்ணி 11 மணிக்கு எந்திரிச்சு சார். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அழகா சர்க்கரையை கொட்டி அரிசியை போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனா கடைசியில தீஞ்சு வரும், வாசம் வரும் சார். அந்த பொங்கலை பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச பொங்கல் இதுதான் சார். நான் சரிங்கண்ணா வெரி குட், அம்மா சூப்பரா பொங்கல் சமைக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாடா அப்படின்னேன். சார் நானே நாய்க்கு போட்டு செக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எங்க அம்மா பொங்கல் தின்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பொறுப்பேன் சார் அப்படின்னா. அடப்பாவி அப்படின்ட்டு இன்னொரு மாணவன் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சார் எனக்கு அக்யூரேட்டா தெரியும் சார், நான் சொல்றேன் சார். சொல்லலாம், நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். தம்பி சயின்ஸ் மிஸ் வந்துடுவாங்கப்பா, டைம் ஆச்சு சார். இல்ல சார் நான் சொல்லியே தான் ஆவேன். சரி தம்பி சயின்ஸ் மிஸ் நான் பேசிக்கிறேன், 5 நிமிஷம் டைம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. எங்க அம்மா சார் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க சார். அட்வைஸ் அக்கா காலையில் 4 மணிக்கா, அப்ப பிரமாதமா தான் இருக்கும் பொங்கல் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுங்கண்ணா ஏய் எல்லாம் அமைதியா இருக்கணும், இந்த பையன் சொல்றத ஃபாலோ பண்றீங்க, கேட்டுட்டு போய் அப்படியே அம்மாட்ட சொல்லி கொடுக்குறீங்க சரியா அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா. எங்க அம்மா எந்திரிப்பாங்க சார். அப்படி மிளகு கொட்டை இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே அழகா வைப்பாங்க. சாப்பாடு பொங்கறதுக்காக அரிசி எடுத்துக்குவாங்க, உள்ள கருவேப்பிலை போடுவாங்க, தாளிப்பாங்க, வெண்பொங்கல் செய்வாங்க சார் சொன்னா. அப்ப இன்னைக்கு எப்படி பொங்கல் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. பொங்கல் எப்படிங்க போயிட்டு இருக்குது? வழி தெரியாம போயிட்டு இருக்குது. அந்த நிலையெல்லாம் மாறணும். அன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்துல இன்னைக்கு எப்படி கொண்டாடப்பட்டு இருக்கிறது, வயல்வெளி காலத்துல அன்னைக்கு எப்படி கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக தான் இந்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் பேச்சாளர்கள் தூங்கிடுவாங்க, அவன் என்னை கல்ல எடுத்து அடிச்சுடுவாங்க, முறைக்கிறான். உண்மையானதாங்க. இந்த பாட்டி அம்மா வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னு, பாட்டி பட்டிமன்றம் பேச போறோம். பட்டியில பாட்டி பட்டிமன்றம் பேச போற. பாட்டி டேய் நீ பட்டி பொங்கல் எங்கடா பட்டிமன்றம் பேச போற, போடா போய் ஆட்டு மாட்டுக்கு பொங்கலை வச்சு படுதானா பட்டிமன்றம் மாமா பட்டிமன்றம் அப்படின்னு. வீட்டில் பாட்டி நம்ம ஊர்ல புதுசா ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கலாம், பட்டிமன்றம் நல்லா இல்லைன்னா ஏன்னா உங்க நாயை விட்டே கடிக்க விடுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இவனா நல்லா பேசுவான்னு நினைச்சிட்டு நாங்க பட்டிமன்றத்துல போறோங்க. பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்திருப்பது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா அப்படின்ற தலைப்புல இப்ப சிறப்பா கலக்கிறதுக்காக தொலைக்காட்சி புகழ் பல மேடை கண்டவர், நகைச்சுவையில் உங்களை எல்லாம் நனைய வைக்க இதோ உங்கள் முன்பாக ரா ஜோதீஸ்வரன் அவர்கள் தாராபுரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். உங்களை நகைக்க வைப்பாரா, என்னை திகைக்க வைப்பாரா பார்க்கலாம். ஹலோ டெஸ்டிங். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை முகந்த தாயகமே, கற்றன் கரையின் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தன் பாண்டி வையகமே, உன் நதியில் விளையாடி உன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பர் இருந்தார், வயதான குரல் பாட்டி அப்பை இருந்தார், அரசிகளும் குதூகலமாய் படைச்சூழ நாடறிந்த புகழேந்தி எங்கிருந்தார், நக்கீரர் என்னவன் அவச்சல உன்சத்தான் நோகூர் மாசாட்டி சிலம்பெடுத்த கப்புன் காவலர் உரிமை பாடுவதும் இத்துணை பேர் அத்துணை பேரையும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடனும் யார் தரும் கவிதையனும் மாப்பிளா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா முத்தம் ஒழுக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான தலைப்பு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா என்று பார்ப்பதற்கு பொன்னுண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் எண்ணெய்க்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர்களே, தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் எண்ணெய் ஏவுகணைகளே மொரட்டேவுகணை நடுவரவர்களே, நாங்க 3 பேர் அணி, இந்த 3 சனி. ஏய் போறப்ப கள்ள கொண்டு அடிச்சிருவாங்கப்பா. ஒன்னு ஜென்ம சனி, இன்னொன்னு மங்கு சனி, இன்னொன்னு பொங்கு சனி, நடுவர் நம்மளை பிடிச்சி 7 சனி. அதனால எங்க கோயில்ல வச்சிருக்கோம், சுத்தி வாடா 3 முறை சரியா போவோம். அந்த நேரத்துல இருந்து வயல்வெளி காலம் தான், வயல்வெளி வாட்ஸ்அப் காலம் தான், வயல்வெளி காலம் குப்பரை போட்டுருச்சு, வாட்ஸ்அப் காலம் தான் நிமித்தி வச்சிருக்குன்னு என்ன பேச்சு நான் கேட்கிறேன். உண்மையிலே நடுவரவர்களே, ஒரு காலத்துல குழந்தை எப்படி பிறந்துச்சு, பிறகுற குழந்தை எப்படி அழுதுச்சு, குவான்னு அழுதுச்சு. இன்னைக்கு பிறகுற குழந்தை எப்படி அழுகுது, ரூபான்ட்டு அழுதிய 1 லட்சத்தை முழுங்கிட்டு போறது. ஒரு காலத்துல பழிச்சா புள்ள, இன்னைக்கு கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்ததெல்லாம் புள்ள, இன்னைக்கு பிறகுறதெல்லாம் கீரி புள்ள. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போயிட்டு இருக்க வாழ்க்கை. கீரி பிறகுறதெல்லாம் சொல்லப்பா. ஆமா தம்பி ஐயோ தாத்தான்னு சொல்லி பெரியப்பான்னு சொல்லி சித்தப்பான்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல போறான்னு தெரியல. நடுவர்களே, உண்மையாலுமே ஒரு காலத்துல திருமணம் எப்படி நடந்துச்சு, பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்து 2 வீடும் பேசி பெரிய முனையில் நிச்சயதார்த்தம் பண்ணி ஊர் கூடி உறவினர்ல வந்து திருமணமா நடக்காது, திருவிழா நடந்துச்சு எப்ப எங்க காலத்துல.
இன்னைக்கு திருமணம் எப்படிக்கா நடக்குது? ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புறான், நண்பா நாளைக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கு இவன் சொல்றான், உனக்கு ஒரு ஆபத்து நான் வராம போயிடுவேனா? திருமணங்களை ஆபத்தாக மாற்றியது உங்களுடைய வாட்ஸ்அப் காலம். இன்னைக்கு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிற நடுவர்களே. ஆமாங்க, உண்மையாலதான். ஆனா இந்த மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன படுற கணவர்களுடைய பாடு இருக்குது. நிறைய பேர் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆமா, இப்பவுமே பாரு அக்கானா உட்கார கூடாது, நான் தான் உட்காருவேன். உக்காண்டா உடைச்சு போடுவோம், உடைச்சு காடை அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு இருக்குதுப்பா. உண்மையாலுமே நடுவர்களே, இந்த ஊர்லாம் பெருமையான ஊரா. நான் உண்மையாலுமே உள்ள வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி ஊரை நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டுல. இன்ன வரைக்கும் எத்தனையோ மேடைகள் போயிருக்கோங்க, தமிழ்நாடு பூரா பேசிட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஊரை நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரும்போது விசாரிச்சு இப்படிப்பட்ட ஆண்கள் அப்படின்னு தரமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு ஆண்களுக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது நடுவர்களே. எங்க ஊர்ல கிடையாது. பான் பராக்கு, கணேஷ் பாக்கு, பாஸ் பாஸ் டான்ஸ் நோ யூஸா தம்பி. எங்க ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. அதையும் மீறி 6 மணிக்கு மேல டாஸ்மார்க் போய் மானிட்டர், நெப்போலியன், வாட்சஸ், ட்ரிபிள்எக்ஸ், ஜானக்ஸ், ரம்மு, ஜின்னு, ஒயின், 5000 ஓட்கா, கர்குலி, ஸ்ட்ரீச்சர், ராயல் எஸ்வி, ஓல்டு மங்கு 1848, எம்ஜிஎம், டேனட், எக்ஸ்பிரஸ், பவர், ஒன்னில்லா, மார்பிஸ், காப்பர், ரெட் லேபிள், அண்டர் பைப்பர், ஆன்டி குயிக்கு இதை வாங்கி குடிக்க மாட்டாங்களா? உண்மையாலுமே தெரியுது, இங்க இருக்கிறவங்க குடிக்கிறாங்களே இல்லையா? இவன் தினமும் குடிக்கிறான்னு தெரியுதுங்க. ஒரே பிராண்ட் நேம் போடாம வரிசையா தினமும் பேசிட்டு இருந்தா அப்புறம் ஞாபகத்துல தானே இருக்கும். அப்படி குடிச்சாலும் என்னதான் குடிச்சாலும் அப்படி கன் மாதிரி இருப்பாங்களா இல்லையா? கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, ஒரு சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு இப்படியே தம்பி. உண்மையான சொல்லுங்க ஆளுங்க தம்பி. நெப்போலியன் உள்ள போற வரைக்கும்னா அப்படி உள்ள போயிட்டாரு. உண்மையாலுமே சுத்துவாங்க. எப்படியாப்பட்ட இப்படி சக்கரவர்த்திக்கு முன்னாடி பொய் பேச வந்திருக்கீங்களா? நீங்க வரலாமா நான் கேட்கறேன். உண்மையாலுமே நடுவர்களே, என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றாங்க, நல்லா கேட்குறீங்க. பாட்டி என்னை பாருங்க. உண்மையாலுமே வாழ்க்கையில் பாட்டி போறப்ப கள்ள கொண்டு வந்துடும். பாரு நானே கடுப்பேறியா நடுவர்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். எனக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம தான் நிறைய பட்டிமன்றம் பேசுறோம், அந்த மாதிரி நல்ல நடுவர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மளுக்கு 4 நிகழ்ச்சி கிடைக்குதுன்னு ஒரு பேராசிரியர் என்ன பண்ணிட்டேன், நம்பரை சமூக வலைதளத்தில் போட்டு விட்டேன். ஏதேனும் நிகழ்ச்சி தொடர்புக்கு அழைக்கும்னு எனக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு, ஹாய்ன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஹவாரியும் கேட்டுச்சு, நான் ஹுவாரியும் கேட்டேன். யார் மணி என்ன வேணும் எதுக்கு மெசேஜ் பண்ணு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்க நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்டுச்சு. கடந்துட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா இருக்கலாம்னு பேசிட்டு இருந்த நடுவர்களே. கொஞ்ச நாட்கள் கழிச்சது எப்படி மாறிச்சு தெரியுமா? எப்படி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுப்பா. சொன்னா போடணும்டாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? அவன் போடணும்ல, அவங்க மம்மி கிட்ட போட்டு கொடுக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எப்படி மாறிச்சு தெரியுமா? என்னோட வேயால் அது எப்படி சொல்றது, காதலா மாறிடுச்சு நடுவர்களே. காதல் உண்மையாலுமே நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன். செல்லம் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். செல்லம் உட்காந்துருக்கு. செல்லம் சாப்பிட்டுச்சா? செல்லம் சாப்பிட்டுச்சு. செல்லம் குளிச்சுதா? செல்லம் குளிச்சுது. செல்லம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? செல்லம் லுங்கி கட்டிருக்கு. வேற யாரும் என் ஃப்ரெண்டு தான். இப்படி ஏமாத்தி காதல் பண்றது உங்களுடைய வாட்ஸ்அப் காலம். ஆனா 100 ஆண்டு வாழணும்னு சொன்னது எங்க காலம் நடுவர்களே. 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும், என்ன ஆசை ராசா இங்கே என்னையாளணும், வள்ளுவன வாசுகிய போல் வாழணும், வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும், உன்னை கட்டிக்கிறேனையா நீ என் புருஷனா, நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா, வரும் சித்திரை மாதத்தில் முத்திரை பதித்து முத்தத்தை கொடுக்கத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உயிர வாழுது, என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல உமேலதான் நேசம் வச்சேனே, நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காகத்தான், இப்பதான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுர வாழுது. இது யாரும் பாடல, இவன் ஆளு இன்னைக்கு காலையில இவனை பார்த்து பாடினது. யசோதாமா வந்தவன யார சொல்லிட்டாங்க. இதெல்லாம் போய் யாரும் நம்பாதீங்க. பட்டிமன்றத்துல போனவன ஜோதி ஃபர்ஸ்டா இந்த பாட்டை பாடி அவர்கிட்ட யூடியூப்ல இவ வாங்கி அவன் ஆளுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு சொன்னாங்க.
இப்படியெல்லாம் வதந்தியை பரப்புவாங்க. நீங்க நம்பிடாதீங்க மக்களே. உண்மையாலுமே நடுவர்களே, நான் அந்த காலத்து ஆண்களுக்கும் இந்த காலத்து ஆண்களுக்கும் வித்தியாசம் சொல்றேன். குறிப்பா ஆடை நாகரிகத்துல அந்த காலத்து ஆண்களுக்கும் இந்த காலத்து ஆண்களுக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன். எங்க காலத்துல வயல்வெளி காலத்துல ஆம்பளைகள் எப்படி இருந்தாங்க? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி நையா அப்படிதான் வந்துட்டு இருந்தாரு காலத்தால. அப்படி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி போவாங்க. இன்னைக்கு இருக்கவங்க எப்படி இருக்கான்? முட்டிக்கு கீழே சட்டை பேண்ட் போட மாட்டேங்கிறான், நொழுத்துக்கு கீழே சட்டை போட மாட்டான், பாச்சாத வயக்காடு மாதிரி மண்டையை வச்சிருக்கான். ஏன்டா இப்படி இருக்குன்னு கேட்டா என்னோட பிரச்சனை நீ போடான்றான். கழுதை எப்படியே இருந்துட்டு போறான். ஒரு விட்டு நீ போகணுமா என்ன? நான் உண்மையாலுமே பேசுறதுல எங்க ஊர் பக்கம் தாராவரத்து பெண்களை பேசுறேன். ஊர் விட்டு போகணும், அடுத்த நிகழ்ச்சிக்கு வர போகணும். உண்மையாலுமே அப்படியெல்லாம் இருக்குது நிலைமை. இது எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நான் கேட்கிறேன். ஆனா இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட என்னதான் எங்க ஆண்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி போனாலும் அவன்கிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். என்னதான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி போனாலும் சாயந்தரம் வரும்போது மண்ணுல விழுந்து வேற மாதிரி வருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி கண்டிப்பா நானும் சொல்லல. 6 மணிக்கு மேல ஆட்டோ வாடாடி ஆடுற அதே மாதிரிதான் நடுவர்களே நிலைமையே வேற மாதிரி வருவாங்க. அப்படி வந்தாலும் கூட மண்ணில விழுந்தவன கூட மன்னவனா பார்த்ததுங்க காலத்து பெண்கள் நடுவர்களே. மன்னவனே மன்னவனே மலையிட்டு தென்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா, சின்ன கிளி அண்ண கிளி சேலை கட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா, உன்னை நினைச்சுதா அடநிதமுண்டா என் தலைவாரி பூச்சோடினேன், ஒருபோதும் பூவும் புத்தும் வாடாது மானே, மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல படத்துக்கு பேர் எப்படி வச்சா? பார்த்தால் பசி தீரும், பாக பிரிவினை, படிக்காதவன படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு படத்துக்கு பேர் எப்படி வைக்கிறான்? கும்கி கடலை முட்டை சாயங்காலம் போய் மத்தியானமாக நல்லா இருக்கு பட்டி மட்டும் கொஞ்சம் கையை தட்டுங்களாக்கா, இப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான். எப்படி பேசினாலும் காரியத்துல கண்ணா இருக்கிறான் பாத்தீங்களா. இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா மாயா, அடுத்த வாரம் ஆயான வைப்பான். இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா சங்கிலி குங்குலி கதவை தர, முதல்ல பொண்டாட்டியை கூப்பிட்டு கதவை தர, அது மக்கு இருக்குதா? வெளுத்துடுவாங்க. இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா அறைய 108 கடவுள், 108 கடவுள்னா 107 பூசாரி படுத்திருக்கானா, பக்தர்ல பதில நிக்கிறானா. இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கா இவன் வேற மாதிரி, அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டானா. நியாயமான கேள்வியா இது? வேணா நியாயமான கேள்வி. என்ன படத்துக்கு பேர் வைக்கிறீங்க? அந்த படத்துல படத்துக்கு பேர் எப்படி இருக்கு? படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் பேர் ஒண்ணு நல்லா இருக்கா? எங்க காலத்துல வயல்வெளி காலத்துல நடிகை பேர் எப்படிக்கா வச்சா? கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜா, நாட்டிய பேரொலி பத்மினி, புன்னகை அரசி கேஆர் ரோஜியா. இந்த பேர் நம்ம பிள்ளைகளை வச்சு வா பத்மினி வா சரோஜான்னு கூப்பிட்டா. இன்னைக்கு நடிகை பேர் எப்படி இருக்கிறா? ஒரு நடிகை பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள 3 பேரை வச்சிருக்குது. 3 நீங்க வேற விதமா எடுத்துக்காதீங்க. ஒரு பிள்ளைக்கு 3 பேரை வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னொரு நடிகைக்கு பேர் வச்சிருக்கா சிலுப்பா சட்டி. எனக்கு என்ன சந்தேகம்னா, சிலுப்பா சட்டிக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வைப்போம். பத்திரிகையில் அருணரை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் திருநரை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் இங்க இயம்பூசப்படுத்த பத்திரிகை எழுத முடியும். சொம்பா வந்து பிறகும் குடும்பத்தை பண்பாக்குற தந்தை கிட்ட வருவாரு. இப்ப இன்னைக்கு எந்த ஒரு கருத்தையும் மக்களிடத்துல எளிதாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமே இந்த நிலைமையில் இருக்குன்னா இந்த பண்பாடு கலாச்சாரம் எப்படி நிறைஞ்சிருக்குன்னு நான் கேட்கிறேன். நடுவர்களே நான் முக்கியமான இடத்துக்கு வரேன். ஜோதி, நான் வந்து எங்க மக்கள் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் காலகட்டத்துக்குள்ள போகாம துன்பப்படுறாங்களா இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு எனக்கே தெரியல. அங்க இருக்கிறாங்க பாரு அந்த பாட்டியம்மா, என்னை பார்த்து யதார்த்தமா ஒரு நாள் கண்ணா அந்த துண்டு சீட்ல உன் நம்பர் எழுதி கூட அப்படின்னு கேட்டா. எதுக்கு சொல்றத கேளியா முழுசா? எதுக்கு? நீங்க கொஞ்சம் வேற மாதிரி பட்டிமன்றம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்ட. வாங்கிட்டு வர சொல்றத கேள. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கண்ணா கண்ணா நான் வந்து வெளியூர் போறேன், சரி போயிட்டு வரும்போது பஸ் விசு இல்லைன்னா எங்க பேர மக்கள்லாம் வெளியூர் போயிட்டாங்க, சரி என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு உன் நம்பர் உதவும்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. இதுக்குதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றது நான் உங்களுக்கு. இந்த ஜென்மத்தில் நடக்காத பத்தி பேசாதையாடியே, சொல்றத கேள. பாட்டியம்மா என்ன பண்ணாங்க, பக்குவமா ஒரு நாள் போன் அடிச்சாங்க. எங்க நானும் கிருஷ்ணகிரி இருக்கேன், பாட்டியும் கிருஷ்ணகிரி இருக்காங்க. எனக்கும் புது ஊர் அவங்களுக்கும் புது ஊர். கண்டக்டர்கிட்ட கொடுத்து கண்டக்டர்கிட்ட போன் அடிக்கிறதுக்கு இருக்காங்க. கண்டக்டர் உடனே போன், ஆனா வணக்கம் சொல்லுங்கண்ணா அப்படின்னா, தம்பி ஒரு பாட்டியம்மா உங்களுக்கு போன் பண்ண சொன்னாங்க, அவங்க என்ன ரூட் எப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்க அவங்ககிட்ட கொடுங்க நான் சொல்லிடுறேன். பாட்டியம்மா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க. டேய் மடியா வாட்ஸ்அப்ல வரதான், வாட்ஸ்அப்ல டவுன் பஸ்க்கு நிற்குது, வாட்ஸ்அப்ல வரதான், வாட்ஸ்அப்ல இந்த பையன் கேமரா வச்சு வைஃபா போனா
மானத்தை வாங்கி விட்டுக்கிறானா ரோட்ல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலை. உண்மையாலுமே நம்ம வேலையில போறவானத்துக்கு வேட்டியில விட்ட மாதிரி குத்துது கூட இதுனா நான் என்ன பண்றேன்? நடுவர் அவர்களே, முக்கியமான இடத்துக்கு வரேன். காதல். எல்லா இளைஞர்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே காதல், நான் காதல்ல PhD பண்ண ஆளு. பண்ணிருப்பா, இது வேணா ஒத்துக்கிறேன். யதார்த்தமான சொல்லுங்க, 3 PhD பண்ணிருக்காங்க காதல்ல. ஆமா. முதல் காதலிய காதலிச்சு கழட்டி விடும் போது ஃபர்ஸ்ட் PhD. சரி. ரெண்டாவது இவனை கழட்டி விடும் போது செகண்ட் PhD. மூணாவது இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு 3 காதல் இருக்கு, உங்களுக்கு 1வது இருக்குதா? இல்லப்பா, இல்ல. அமைதி உட்காரும். அமையல, உனக்கு அமையுது, எனக்கு அமையல. நான் கிராமத்து காதல், நகரத்து காதல், காதல் 2 வகைப்படும். அது என்னடா கிராமத்து காதல்னு கேட்டீங்கன்னா, கிராமத்து காதல் திருவிழா காதல்னு சொல்லுவாங்க. அது என்னடா திருவிழா காதல்னு கேட்டா, அத்தை மக வெளியூர்ல இருப்பான், மாமா மக உள்ளூர்ல இருப்பான். இந்த ஊர் பேர் என்ன பண்ண மாட்டேன்னு இப்படிப்பட்ட ஊர்ல இருப்பான் மாமா மக. அங்கிருந்து அத்தை மக வருவான். வரும்போது திருவிழால இவனை அவ வேட்டி சட்டையில பாப்பா, அவளை இவன் பாவாடு தவணையில பாப்பா. அவங்களுக்குள்ள காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? தயிர்பான உரியாட்டம் தலைகீழா தொங்குரண்டி, தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுரண்டி, கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நான் இருக்கு, நீயும் நானும் சேர்ந்து இருக்க எந்த ராவும் தகம் இருக்கு, அண்ணாட காட்சிய போல் உன் நினப்ப செலவடிச்ச, மலையில நான் நினைஞ்சு பூமிக்கு கூட பிடிச்சேன், வெள்ளாவி துணி ஆட்டம் வெள்ளதா என் மனசு, அத நீ புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நாள் குறிச்சு, அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து விட்ட அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுகமே, உன்னை கொஞ்சனுமே மெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, மாமா மக உன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் இப்படியே பாடி இருந்தா மாமா கிளம்பி வந்துருவா. இப்படி எல்லாம் நடுவர் அவர்களே காதலிச்சது எங்க காலம். இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு? உண்மையாலுமே நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்க காதல் இன்டர்நெட் காதல், இந்த காலத்து காதல். ஒரு பொண்ணு சொல்ற அப்பாட்ட போய், அப்பா நான் அமெரிக்கால மாப்பிள்ளை லவ் பண்றப்ப, அதுக்கு அப்பா கேட்கறாரு, அமெரிக்கால மாப்பிள்ளை உனக்கு எப்படிமா தெரியும்? அதுக்கு சொல்றா, அப்பா நாங்க Facebookல பார்த்தோம், இன்ஸ்டாகிராம்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணோம், வாட்ஸ்அப்ல 2 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீ லவ் சொல்லி பண்ணிக்கிட்டு முடிச்சிருவாங்க. அதனால உண்மையாலுமேங்க இவன் சொன்ன மாதிரிதான் நானும் பண்ணது. விநாயகர் கோயிலுக்குள்ள வந்துச்சுல, நானும் ஒரு பிள்ளை பார்த்து அத்தை மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தை மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அடியே உன்னை பார்த்ததும் அத்தனையும் மறந்து விட்டேன் நான் பாடி இங்க நிக்க, சைட்ல பார்த்தா இன்னொருத்தவங்க கை கோர்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காதல் எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்ப இருக்க காதல் எப்படி இருக்காது? அப்பா சொல்றாரு, Facebookல பாத்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க, வாட்ஸ்அப்ல 2 மாசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போயிருக்காங்க, ஃபிளிப்கார்ட்ல பேபிஸ்க்கு ஆர்டர் போட்டுருங்க, பிடிச்சிருந்தா வாழுங்க, பிடிக்கலாம் OLXல வித்துடுங்கன்னு சொல்றாங்களே, இது எப்படி பண்பாடு கலாச்சாரத்தை நிறைஞ்ச வாழ்க்கை அமையும்? நான் இறுதியா எப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே, தமிழ்ல பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தமிழ்ல சைவ சித்தாந்த நூல். அதுல 63 நாயன்மார்களோட கதை இருக்கும். அதுல முதன்மை நாயன்மார் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா திருநாவுக்கரசர். அவரோட கதை இருக்கு. நம்ம சொல்றோம்ல இப்ப விஜய் ரசிகர், அஜித் ரசிகர்னு, அது போல திருநாவுக்கரசருக்கு ஒரு தொண்டர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர் இருக்க இடத்துல திருநாவுக்கரசர் நிழற்குடை, திருநாவுக்கரசர் மண்டபம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் நிறைய வச்சிருக்காரு. இதை ஒரு நாள் திருநாவுக்கரசர் கேட்டுட்டு யார் அவர் அப்படின்னு பார்க்கலான்ட்டு வர்றாரு. அப்ப வந்து பார்க்கும்போது திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு விருந்து சமைக்கிறாங்க. திருநாவுக்கரசர் குடிக்க போறாரு, விருந்து சமைச்சாச்சு. அந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, பெரிய திருநாவுக்கரசர், சின்ன திருநாவுக்கரசர் அப்படின்ட்டு. அதுல அந்த பெரிய திருநாவுக்கரசர் என்ன பண்றான், அம்மா போய் வாழை தோட்டத்துல வாழை இலை பறிச்சுட்டு வான்னு சொல்றான். அதே மாதிரி அந்த குழந்தைய போய் வாழை தோட்டத்துல வாழை இலை பறிச்சுட்டு வருது. நடுவர்களே, வாழை இலை பறிக்கும் போது கருநாகம் திண்டி அந்த குழந்தை மாண்டு விடுது. அம்மா எங்கட போன பையில காணான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க, குழந்தை மாண்டு கிடக்குது. அழுது சுருட்டி தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு அழுகுறா. திருநாவுக்கரசர் வேற குளிச்சுட்டு வந்துட்டு அவருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு குழந்தை அறைக்குள்ள வச்சு மூடிட்டு அவளும் வந்து சாப்பாடு போடுறா. உடனே திருநாவுக்கரசர் கேட்கறாரு, இவர் குழந்தை விளையாண்டுட்டு அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொல்றா, நீ விளையாண்டுட்டு நீங்க சாப்பிடுங்க வந்துருவார் அப்படிங்கிறா. இல்ல நீங்க அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தாய் எல்லாம் அழுதுட்டா. ஐயா உங்களுக்காக வாழை தோட்டத்தில் வாழை இலை பறிக்க சென்ற என் குழந்தை கருநாகம் தீண்டி மாண்டு விட்டது அழுகுறா. எங்கே அந்த குழந்தைட்டு போறாரு, வாரி சுருட்டி தூக்கி அப்பன் சிவபெருமான ஆலயத்தின் முன் கடத்தி
ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நஞ்சு கொடுத்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நஞ்சு கொடுத்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவன் பிஞ்சு மகன் நெஞ்சினருக்கே நஞ்சு கொடுத்தாய், பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. தங்கம் அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீது நிலானை, மாதொரு பாதன் சூடிய நாக பாம்பே உன்மேலானை, தேவன் மீதில்லானை, என் திருநாவின் மேலானை, மண்மேலானை, விண்மேலானை, உன்மேல் ஆணை, என்மேல் ஆணை. நான் ஏன் இவ்வளவு தூரம் பாடினேன்னா, ஒரு இறந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தது எங்க வயல்வெளி காலம், எனக்கு உயிரை எடுக்கிறதுக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா, நீங்க வரலாமா? நடுவர் அவர்களை இறுதியா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்துல தும்முனா 100 ஆயுசுன்னு சொன்னா வயல்வெளி காலத்துல, எனக்கு தும்முனா அல்பாயுசுன்னு சொல்றான். அப்படி அல்பாயுசுக்கு தீர்ப்பு கொடுக்கறது 100 ஆயுசுக்கு தீர்ப்பு கொடுக்கறது உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், நல்வணக்கம் செய்கிறேன். அருமைப்பா. ஏன்னா நீ முடிக்கலாம், அவன் கல்ல கொண்டு எறியறதா பிளான்ல இருந்தான். நான் உனக்கு உஷார் பண்ண, ஜோதி கல்லு வருது, ஜோதி கல்லு வருதுன்னு கேட்கல, தப்பிச்சுக்கிட்டு ஜஸ்ட் மிஸ். உண்மையாலுமேங்க வயல்வெளி காலம்னா சிறப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம். நாங்க எங்க காதலியை பார்த்து கரெக்ட் பண்ண நம்மளோட பாட்டு தான் பாடினோம், கரெக்ட் ஆச்சு. எங்களுடைய வாழ்வியல் முறை வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு என்ன சொல்லி கொஞ்சம் அருமையா பேசினாரு. சரிங்க, இப்ப இவர் பேசுறத வச்சு மட்டுமே நம்ம தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இவன் என்னை கல்ல கொண்டு அடிச்சிருவான், முறைக்கிறான், இவன் கனவு பண்றான், என்னடா இவங்க பேசி முடிப்பாங்களா இப்படி. அப்படி கண்ணா லட்டு தின்ன ஆசையா? எந்திரிச்சுக்காங்க, தட்டுங்க ஐயா, கை தட்டுங்க. அவனுக்கு சொன்னவன எந்திரிக்கிறான், என்னங்க? சரிங்க, இப்ப ரொம்ப சிறப்பா பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி ஜோதிஷ் அவர்களுக்கு நம்மளுடைய பனவடையான்காடு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உங்கள் கரகோஷத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். என்னதான் நீங்க சொன்னாலுமே எங்க வாட்ஸ்அப் காலம் தாங்க சிறந்தது. வயல்வெளினா இன்னைக்கு நீங்க ஏரோப்ளேன்ல பறக்க முடியுமா, ட்ரெயின்ல தான் போக முடியுமா, பஸ்ல தான் போக முடியுமா, நொற தும்பிச்சுன்னா 108 தான் வருமா அப்படின்னு சொல்லி என்னை இது வரைக்கும் கேள்வியா கேட்டு கொண்டுட்டு எங்க வாட்ஸ்அப் கால் தாங்க சிறந்தது. ஏன்னா ஒரே டைம்ல 4 பொண்ணை கரெக்ட் பண்ணுவாங்க, ஒரே டைம்ல 4 பொண்ணு, இன்ஸ்டாவில் 1, ஃபேஸ்புக்ல 1, ட்விட்டர்ல 1, வாட்ஸ்அப்ல 1, இந்த 4 மெயின்டைன் பண்ணுவோம். இந்த தகுதி அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி எங்கேயாச்சும் இந்த குதிச்சிடலாம்னு தோணுச்சுங்க. சரி, இப்ப அடுத்ததாக விரிவுரையாளர் நவீன் மேட்டூர் MIT கல்லூரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அவர் உங்கள் முன்பாக தற்போது அவர் வாதத்தை வைப்பார். அன்னை தமிழை எனக்கு அருளிய மூதாதையர் முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்கி பண்ணை வாடியன்காடு மக்களின் சார்பாக எனது அருமை நடுவர் திரு அருள்குமார் அவர்களை மிகவும் பணிவுடன் வரவேற்கிறேன். அருள்குமார் பத்தி ஒண்ணு சொல்லுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா காலையின் கம்பீரம், யாரா அவ்வளவு சொல்லிவிடாதீங்க, சொந்தம் வேற, குழந்தையின் சிரிப்பு, இவர் தான் எங்க நடுவர். முன்னாடி பேசுற நண்பர் வந்து நிறையவே சொன்னாரு, நாங்க வந்து அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டோம், இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் குழந்தை தாங்க, அதை வளர்க்கறது தான் உங்களோட வேலை. எப்படி வேணாலும் குழந்தை பார்த்துக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு ஒண்ணு வந்திருக்கு. யாருமே எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு அணு எடுத்து நீங்க டியூபுக்குள்ள போட்டீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி ஆயிடுது. இதுதாங்க வளர்ச்சி. நீங்க என்னத்தான் உட்காந்து விடிய வெள்ளாம பண்ணாலும் கடைசியில நகரத்துக்கு தான் நீங்க வந்து வியாபாரம் பண்ணணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட வளர்ச்சி. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி அழகா சொன்னாரு, எங்களுக்கு வந்து மொழி இருக்கு, காதல் இருக்கு, வீரம் இருக்கு, ஈகை இருக்கு, கொடை இருக்கு, சினிமா இருக்கு, எல்லாமே இருக்கு சொன்னார். ஓகேங்களா? நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்களுக்கும் மொழி இருக்கு. ஓகேங்களா? நாங்க உங்களை மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பட்டிமன்றமோ கருத்தரங்கமோ வச்சு நாங்க மொழியை வளர்க்கறது கிடையாது. உலக அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி மொழியை வளர்த்துருக்கோம்.
எத்தனை பேத்துக்கு தெரியும் தமிழ் உலகின் முதல் மூத்த மொழின்னு தெரிய வச்சது எங்களோட வாட்ஸ்அப் காலம். சரிங்களா? அதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கெல்லாம் தாய்மொழியில பேசுறீங்க. எல்லாமே அட்டென்ஷன், முக்கிய அறிவிப்பு சொல்ல போறாரு, கேட்டுக்காங்க. நாளைக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, வீடியோ எடுத்துக்காங்கப்பா. சீக்கிரமா போடுங்க. ஏன்னா நம்ம என்னையா ஏங்க தீர்ப்பு சொல்லுங்க, இறுதி வரைக்கும் விடுங்க, சீக்கிரமா போடுங்கன்னா. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடுவருக்கு நாளைக்கு ஒரு காந்தர்வ கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பாருங்க அறிவிப்பு. அம்மாங்க விளக்கமாத்த வச்சுட்டு நிக்குது, கல்யாணம்ன்ற பேச்ச எடுத்தா முடிஞ்சு போயிடும். என்ன நடுவரே பவானியில பார்த்து போனா இல்லையா, ஈரோட்ல பார்த்ததுங்க. இல்ல ஈரோட்டுக்காரல கொஞ்சம் வேகம் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ தாங்குவீங்களா? அப்ப உங்க ஊருக்கு ஓடியாந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவரே எங்க ஊரே ஈரோடு தான். ஏற அப்ப நான் யசோதம்மா ஊருக்கு ஓடிடுறேன். அந்த ஊரு அதுக்கு மேல இருக்கும், நீங்க வேற. சரிங்களா? சோ இப்ப தமிழ் மொழி பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மூத்த மொழி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிய வச்சது எங்களோட வாட்ஸ்அப் காலம். இப்ப சொல்லுங்க, பண்பாடு எங்க இருக்கு? வாட்ஸ்அப் காலத்துலதான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி காதல். சரிங்களா? உங்க ஊர் காதல், அதாவது பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளி காதல் பத்தி சொன்னாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அத்தை பாவன் மையன் எல்லாம் வந்து மாமு பொண்ணு இப்படிதான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கணவர் சரிங்களா ஒரு மனைவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த புடவை அந்த மனைவிக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலினாலும் சரி கட்டித்தான் ஆகணும். ஆனா எங்களோட வாட்ஸ்அப் காலத்துல அப்படி இல்லை. கணவனைய புடவை எடுத்துட்டு வந்து மனைவிக்கு கட்டி விடுவாருங்க. இதுதாங்க எங்களோட வாட்ஸ்அப் காதல். என்ன நடுவுற? ஆமாங்க, உண்மையாலும்தாங்க. இவங்க வாட்ஸ்அப் காரணம் ஞாபகம் வருது. யதார்த்தமா ஃப்ரெண்டோடைய பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த பாட்டி தவறின இடத்துல நடக்கிற கூத்த பார்த்துக்குமே. உங்க வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுங்களா? 4 பேர் சேர்ந்துட்டேன். பந்தல பாவக்கா பந்தல பாவக்கா அடி தொங்குதடி சின்னக்கா, ஆளுக்கு 2 பிச்சிட்டு ஓடிடலாண்டி. இப்படி இது உங்க வாட்ஸ்அப் காலம். அடுத்து வீட்டுக்காரி சொல்றான், பந்தல்ல ஐயா வச்சா வட்டி போடுவண்டி, பந்தல்ல ஐயா வச்சா வட்டி போடுவண்டி. 6 மாசமா பாவக்கா போட்டு 4 பண்ணலாம் தான் ஆட்டை போடுறியா? இதாயா உங்க வாட்ஸ்அப் காலம். பேசுங்க. என்னத்தான் நாங்க சேலையை கட்டி விட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க விரும்புறது சுடிதார் தான். ஆனா நாங்க அதையும் விடுறதில்ல. சுடிதாரும் வாங்கிட்டு வந்து போட்டு விடுவோம். நம்ம நடுவர் இது வரைக்கும் 3 பொண்ணுக்கு போட்டு விட்டுருக்காரு. இது அவருக்கே தெரியாது. நான் நடுவர் 4வது ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. செட் ஆகும்னு தெரியல. சரி நடுவர் செட் ஆச்சுன்னு ட்ரீட். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துச்சு. அது மிகவும் பழைய பாடல். நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அனுபவப்படுத்தல இருப்பார். என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காதல் செல்லும். இந்த பாட்டை இந்த தலைமுறைக்கு கடத்தினது எங்களோட வாட்ஸ்அப் காலங்க. அது அவருக்கு தெரியல. அவர் சொன்னாரு, நாங்க வந்து 7.5 சனி ஜென்ம சனி அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிக்க வந்த சனியே நாங்க தாங்க. அது அவரே ஒத்துக்கிட்டாரு. நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி சொன்னாரு. நீங்க என்னத்தான் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வீட்டுல பந்தல போட்டு மாமே மச்சன் கொழுந்தியா கொழுந்தினாரு எல்லாத்துக்கும் நீங்க பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாலோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அச்சோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேலை வந்துருச்சுங்க, எங்களால வர முடியல. எப்படி அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேலை வந்துருச்சுங்க, ஆக்சன் கொடுத்தீங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சுங்களே, எங்களால வர முடியல. அப்படியே நாங்க அப்படி இல்லை. எதுக்குங்க ஆயிரக்கணக்கில் பத்திரிகை அடிச்சு அதுக்கு மஞ்சள் வச்சு அது பத்திரமா போட்டு கிளியாம கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? கிளியாம கொண்டு போகணும். எப்படி சொல்லி நோட் பண்ணல? கிளியாம கொண்டு போகணும். கிளியாம கொண்டுட்டு போய் வீட்டுல வச்சா வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க. நாளா இழுத்து பெரிய பூட்டா தொங்கிட்டு இருக்குங்க. ஆனா பாவீங்களா, அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணுமே. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கதவு சந்தில அப்படி சொறி விட்டு போயிருவோம். அவங்க எடுத்தாங்களா பார்த்தாங்களா கிழிச்சாங்களா படிச்சாங்களா நம்மளுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு தான் எங்களோட வாட்ஸ்அப் காலத்துல ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க, என்ன ஐடியா? ஃபேமிலி குரூப்னு ஓபன் பண்ணிருக்கேன். அந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா நேத்து பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போற பெருசு வரைக்கும் இருக்கும். ஒரு பத்திரிக்கை அப்படியே லைட்டா எப்படி நடுவுற லைட்டா அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா தூவி விட்டுருவோம். தூவி விடுவாங்களா?
வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி சக்கரை கொஞ்சம் தூவி காஃபி போட்ட கணக்காக்கிட்டு உண்மையா அப்படிதாங்க. நானு பவானியில ஒரு பட்டிமன்றங்க பொங்கல் தினத்தை முன்னிட்டு வச்சாங்க. நான் தான் அங்கேயே நடுவரா போயிருந்தேன். சரி, என் ஃப்ரெண்டு மலையரசின்னு ஒரு பொண்ணு, நான் வந்து கடையெல்லாம் உங்களுக்கு டீ வாங்கல, இங்கேயே நான் போட்டு மனம் சுவை பிரம்மாதமா பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படிதான் சொன்னாருங்க என்கிட்ட. என் தங்கச்சி ரொம்ப நல்லா பிரமாதமா டீ போடும், என் தங்கச்சி ரொம்ப நல்லா பிரமாதமா டீ போடும் அப்படின்னா நம்புறேன். அந்த பிள்ளை என்ன திரும்ப பண்ணிச்சு, காஃபி தூள் 5 ரூபா பாக்கெட் ஒண்ணு, டீ தூள் 5 ரூபா பாக்கெட் ஒண்ணு, காரசாரமா பட்டிமன்றம் ஒண்ணுன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அதுதான் ஆர்கனைசர். அதுக்கு மிளகுத்தூள் ஒரு பாக்கெட்டு, சக்கரை கொஞ்சம், சூடு சொரண வருன்னு உப்பு கொஞ்சம், இப்படி போட்டு டீ வச்சா மனுஷன் குடிக்க முடியுமாங்க? பேசுங்க. அப்படியே லைட்டா அப்படியே தூவி விட்டா எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு, ஓஹோ அருளு கல்யாணமா? எப்போ? ஏங்க நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? அங்க போறீங்க அருளு கல்யாணம். நடுவர், எங்களோட நடுவர் நீங்க தனியா இருந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்காத நடுவர்? ஏங்க தனியாவே இருந்துடுறாங்க கடைசி வரைக்கும். அது எப்படி முடியும்? உங்களோட திறமை, பண்பு, நாகரிகம், பண்பாடு எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு போறதுக்கு நீங்க ஏதோ ஒரு வழி பண்ணணும் நடுவர். பண்ணிட்டு தான் இருக்காரு, என்ன பண்ணுவாரு தெரியல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வந்து சொன்னாரு, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாங்க அந்த காலத்துல எதுவுமே குடிக்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்லு அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய புறநானூற்றையே வந்து ஔவையார் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? கல் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு, கல் உண்டவர்களும் ஒரு தலைப்பு இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய வேலை அலுப்பு தீர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வந்து கல்லு சாப்பிடுவோம். இது இயற்கை உணவு தான். ஆனா நண்பர் வரிசையா சொல்றது பார்த்தா ரெகுலரா அடிப்பாருங்குது. நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குதுங்க. இதை மட்டும் அவரை தனியா ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஆமா, ஜோதியோட அம்மாவுக்கு அனுப்பி, ஆமா உங்க பையன் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க, நல்ல குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், சிறப்பான பல்கலைக்கழகம் இருக்குதுங்கன்னா பேசுங்க. எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா நானும் ஜோதி மாதிரி உட்காந்துட்டு நானும் வரிசையா சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஜோதி என்ன வந்த உடனே இந்த ஊருக்கார பத்தி அவ்வளவு நல்லா பேசுறாரு, ஒருவேளை கடை கடையை பார்த்துட்டாரோ? வந்த உடனே எனக்கு கேட்டாரு, அண்ணா அண்ணா இந்த பக்கம் என்ன கடை இருக்கு அப்படின்னாங்க. என்ன கடைங்க தெளிவா சொல்லுங்க. அது ஜோதிக்கு தான் தெரியுமா என்ன கடைன்னு. நான் சொன்னேன், இந்த ஊருக்காரெல்லாம் ரொம்ப நல்லவங்கடா, நீ அங்க போய் கேட்டாத, அப்புறம் பட்டிமன்றத்துக்கு வந்தவங்க அப்புறம் பாடியில தான் போகணும் அப்படின்னு. இல்ல நான் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஜோதி, நமக்கு எது தெரியாது ஜோதி, நீ நடுவர் கேளு, நடுவர் தான் அந்த கடைக்கு ரெகுலரா சப்ளை பண்ணிட்டு இருக்கிற. ஐயோ ஏங்க திரும்ப ஊருக்காட்டு அடி வாங்கி வச்சா அந்த மனுஷன் நவர மாட்டாருங்க. சரி, அதுக்கு மேல ஜோதிக்கு தான் தெரியும். பாத்தீங்க அப்படின்னா ஜோதி வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, கேட்டாண்டாங்க வயல்வெளி காலம். வயல்வெளி காலம், இதெல்லாம் ஜோதி வந்துட்டு நாங்க வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண மாட்டோம், ட்விட்டரே யூஸ் பண்ண மாட்டோங்கிறாரு. நான் என்ன இல்ல எதிரில இருக்கிற பொண்ணா பையனானே தெரியலாம ஒரு வாரமா கடலை போட்டு இருக்கிறாரு. இவர் வந்து வயல்வெளி காலத்தை பத்தி பேச வந்துட்டாரு. என்ன பண்ண போண்டோட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அவர்லாம் அவர் கல்யாணம் ஆகல, அவர்தான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன். பார்ட் டைம் ஜாப் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு 20,000 ரூபாய் சேர்த்தேன். போன மாசம் நானும் சம்மல வாங்கின, மோனிஷா பொண்ணுக்கு கம்மல வாங்கின, 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கின, மீதி பணத்துல சாத்திட்டு வாங்கின, 10,000 குறைக்கு பக்கத்து வீட்டுல கடனை வாங்கணும்னு பாடுறாங்க. என்னங்க வயசு இவருக்கு பாருங்க. நான் வந்து வயல்வெளி அப்படின்னு பேசுறான். ஆனா பையனுக்கு பாத்தீங்களா, ஆனா இவனாச்சும் இப்படிங்க உண்மையாலுமே இவர் இருக்கிறார்ல, இவன் மாசத்துக்கு ஒரு டைம் பாடுவோம். ஐயா வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பேமெண்ட் வாங்கிடுறாரு. பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே கல்லூரிகாரையா அதே பாட்டை திரும்ப பாடு. இந்த கல்லூரி தான் எனக்கு கஞ்சி ஊத்திட்டு அதுக்கும் முடிச்சு விடலான்னு போர் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு அப்போ என்ன திரும்ப பண்றாங்க, ரோஸ் எனக்கு ஏத்த பீஸ் தான், ரோஸ் உனக்கு ஏத்த பீஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கவிதை சொல்லி வாரம் ஒண்ணா மாதம் ஒண்ணாங்க ரெகுலரா ஒண்ணா. அதாவது ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு சிம்பாடிக்கா சொல்றாரு. எங்க கல்லூரி ஓனர் பாத்துட்டாருன்னா, ஏன்டா பைத்தியக்காரா உனக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ஏன் கல்லூரி முடிச்சு விட்டுறியாட்டுங்குது அப்படின்ற வராட்டுங்குது. சரி
சரி நடுவுற நானும் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 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 ஓரமா கொட்டாய் போட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு இந்த கொஞ்சம் கஞ்சி கிஞ்சி ஊத்துங்க. கல்லூரியில இதுக்கு மேல வேலை இல்லை எனக்கு. சரி, நாம வீரத்தை பத்தி தம்பி பேசினாரு ஜோதி. ஓகேங்களா? ஜல்லிக்கட்டு மிக விமர்சையா ஒரு பெரிய போராட்டமே மெரினாவில் நடந்துச்சு. ஓகேங்களா? அதுல அதிகமா கலந்துகிட்டது எங்களோட வாட்ஸ்அப் நண்பர்கள் தான். அதன் மூலயமா தான் உலகம் ஃபுல்லா ஜல்லிக்கட்டு பரவறதுக்கான ஒரு மிக முக்கிய காரணமா வந்தது எங்களோட வாட்ஸ்அப் குரூப் தான். இதை நான் பெருமையோட சொல்லிக்குவேன். அது அவங்களால முடியாது. உங்களோட வயல்வெளி கலைஞர் எப்படி சொல்லுவீங்க? நீங்க கூப்பிட்டு ஏய் ஜல்லிக்கட்டாங்கடா சீக்கிரம் வாடான்னு சொல்றதுக்குள்ள ஜல்லிக்கட்டு முடிஞ்சா வீட்டுக்கு போயிருவோம். இதெல்லாம் நீங்க நாங்க தான் அவங்க வீட்டுக்கு போறோம், இவங்க வீட்டுக்கு போறாங்க. நிறுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே மிக விமர்சையா நடைபெறுது பாத்தீங்கன்னா கெடா சண்டை, சேவல் சண்டை. இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடாயும் இன்னொரு கடாயும் மோத விடுவாங்க. தோத்து போன கடாயை வெட்டி குழம்பு வச்சிருவாங்க. ஆனா ஜெயிச்ச கடாயை தான் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா வீரத்தை கொண்டு போறது நம்மளுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது இவங்க மறந்துடுறாங்க. இதை வெளியே கொண்டு வந்தது எங்களோட வாட்ஸ்அப் காலம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, நீங்க நேரமின்மை காரணமாக நடுவர் வேற மறைக்கிறாரு. இருந்தாலும் நாம முடிச்சுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா பேமெண்ட் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாத்துக்குமே உதவி புரியுற மனப்பான்மை இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்க காலத்திலயும் இருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போங்க. எத்தனை நண்பர்கள் கூப்பிட்டு உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் எடுங்க சொல்றது இந்த காலத்திலயும் இருக்கு. போங்கன்றாரு எல்லாம் டொப்புன்னு வண்டி எடுத்துட்டு போறாங்க. நிறுத்துங்க. சரி இதப்பா போகாதீங்கப்பா. ஒரு ரூபா பண்ணு சொன்னாராம். ஏங்க நீங்க வேற கூட்டத்தை கலைக்கிறீங்க? ஓகே, நான் இறுதியா ஒரு பாடலோட முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் வந்துட்டு நடுவர் எனக்கு பேமெண்ட் தர மாட்டாருன்னா வீட்டுக்கு போக முடியாது. சரிங்களா? தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் இதுதான் எங்கள் அடையாளம் என்று சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு அளித்த இந்த ஊர் மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. உங்களுக்காக சிறப்பானது ஒரு நகைச்சுவை. எங்க வாட்ஸ்அப் காலம் தாங்க இன்னைக்கு உயர்ந்திருக்குது, வாட்ஸ்அப் காலம் தாங்க இன்னைக்கு சிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு. இவங்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுறாங்க. பேசட்டும், அடுத்தாத வச்சு செய்யறதுக்கு நான் வரம்பா அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையாலுமேங்க இப்ப வந்து இவங்க இருக்கிறாங்களா வாட்ஸ்அப் காலம், ஒரு பாட்டை எப்படிலாம் கெடுக்க முடியுமோ அப்படிலாம் கெடுத்து வச்சுட்டு இருக்காங்களா. சல்லோமியா பாட்டு இருக்குல்ல, சல்லோமியா உண்மையாலுமேங்க எனக்கே வருத்தமா போச்சு. அதுக்கப்புறம் விரலோ போக்ஸ் கம்பி, கண்ணோ பால் ரசு. ஏங்க இப்படிலாம் ஒரு பாட்டை கேட்டதுண்டா? இதுனாச்சும் பரவாயில்ல. அடுத்த விஷயம் ஆமா, விரலோ மட்ட பறவை. யாருப்பாங்க மேஷனுங்க மட்ட பறவை எடுத்து அடிச்சு போட போறீங்க? விரலோ மட்ட பறவை, கண்ணோ கல்லு கம்பி, விரலோ மட்ட கம்ப, கல்லோ அப்படின்ச்சு. ஜோதி என்ன திரும்ப பண்ணோம்? செல்லாம் ஏற்றி உடச்சிக்கிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. நான் தான் டேப் போட்டு ஓசி கொடுத்தேன். இவர் நம்பரை சேவ் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. அதனால இவர் நம்பரை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சிறப்பானது நகைச்சுவை பட்டிமன்றம் இனிதே சிறப்பாக பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்தது. வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா அப்படின்ற விவாதம் காரசாரமா போயிட்டு இருக்குது. நானே தப்பி போனான்னு தெரியல. புயல் வருது, பார்த்து பத்திரம். கர்ப்பிணி பெண்களே காதை பத்திக்க, வயசானவங்களே ஒதுங்கி உக்காந்துக்குவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நகைச்சுவை அரசி யசோதா அவர்கள் நாமக்கல்லிலிருந்து உங்களுக்காக நகைச்சுவை மலையினை பொழிந்திட எங்களுடைய வயல்வெளி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பேச வந்திருக்கிறாங்க. பேசலாமா? வணக்கம் 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 வணக்கம். பலமுறை சொன்னால் வாய் வணக்கம். ஆசானாக ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அது குரு வணக்கம். சபையின் அவையோருக்கு சொன்னால் அது அவை வணக்கம். முதலாக அறிமுகமாகும் போது சிறு நம்பிக்கையோடும் தயக்கத்தோடும் வந்தால் அது அறிமுக வணக்கம். நம்மை இன்மையிலும் காற்று நிற்கும் இறைவனுக்கோர் இறைவணக்கம். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, ஐயோ நடுவர் அவர்களே, உங்களோட யூடியூப் சேனலே பொண்ண சனம் பாக்குதுன்னு இப்படி ஒரு பாவத்தை பண்ணி விட்டு இப்படி குத்துகளாக உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஐயோ அந்த விநாயக பெருமானுக்கு
சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நாமக்கல் வீதியில பாக்குற சனத்துக்கு நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன் நடுவரே. ஐயோ, அந்த ராமேஸ்வரம் போனாதான் நீங்க செஞ்ச பாவத்தை போக்க முடியுமா? அந்த பகவானே காசிக்கு போனாதான் அந்த பாவத்தை தொலைக்க முடியுமா? ஏங்க என்னன்னு சொல்லுங்க. எங்க கோயில் எல்லாம் சண்டால கொடுமணி கோயில்ல 16 படிக்கட்டு தாண்டி 17ஆம் படிக்கட்டுல போய் 10 ஐயரை வச்சு போமந்தான் புகையா வளர்த்தினாலும் நீ செஞ்ச பாவம் போகுமா? என்னப்பா அப்படி பண்ண சொல்லுங்கப்பா. பகவதீஸ்வர கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லாம் பாவம் போகணும்னு சொன்னாங்களே, இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அங்க போய் 10 பேருக்கு பஞ்சாமிர்தம் வாங்கி என்னப்பா சொல்லுங்களேன் கடைசி வரைக்கும். பண்ணமாடியா காட்டு மக்கள் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு விட்டு சந்தானா இப்படி வந்து இன்னைக்கு கண்டிப்பா விளக்கமா தெரியும், கண்டிப்பா விடுவது. எங்க அம்மா, எங்க மாமா, எங்க அத்தை, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாங்க போறேன்னு தெரியுது. ஜோதி ஓரத்தி உட்காரு, ஓடுறது வழி விட. பேசுங்க நடுவர் அவரே, உங்ககிட்ட சொல்லுங்க. நாயத்தை சொல்லணும். சொல்லுங்க. சாதி சொன்னா அத்தனையும் உட்கார்ந்து இருக்குது. சொல்லுங்க. ஒரு நாயத்தை சொல்லணும். ஒண்ணே சண்டால போய் சொல்லிவிட கூடாது, அது வாய் அழுகி போயிடும். சொல்லுங்க. சரியா? சொல்லுங்க. எனக்கு இந்த சனமெல்லாம் உன் மேல நம்பிக்கை வச்சு என்ன சொன்னாங்க? ஒரு பட்டிமன்றம் நடத்தணும், ஒரு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்களா? இல்லையா? சொன்னாங்க. நீ என்ன பண்ணின? நான் என்னங்க பண்ணேன்? பைத்தியங்களை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இதுதான் பட்டிமன்றம் கேட்டா தெரியாத மக்களை நீ இப்படி பாவத்துக்கு உண்மையான பாவம் தான். ஏன்னா இப்ப நான் இதை சொல்லல வைங்க, என்ன முடிச்சு விட்டுருவாங்க மக்களே. பேசுங்க. அப்ப நடுவரே, நீ செஞ்ச பாவத்துல பக்குனதுல நெஞ்சு வலி வந்து தலைப்பே மறந்து போச்சு. இன்னொரு தடவை சொல்லு. தலைப்பே தெரியாம தான் வந்தீங்களாக்கும். அது எனக்கு தெரியுமாடா, அந்த பைத்தியங்களுக்கு சொல்லு. சரிங்க. பண்பாடும் கலாச்சாரம் நிறைந்தது வயல்வெளி காலமா காலமா அப்படின்றதாங்க தலைப்பு. டோனை ஏத்தி சொன்னா நான் முடிஞ்சிடும். என்ன இன்னும் வயல்வெளி காலமா? வாட்ஸ்அப் காலம். எங்க இருந்து வந்தது வாட்ஸ்அப் காலம்? இது அப்பனும் ஆத்தாளும் முழங்காலுக்கு மேல சீலை தூக்கி கட்டிக்கிட்டு அந்த வயல்வெளியில வேலை செய்யணும். இங்க இப்படி எல்லாம் மினிக்கிட்டு வந்து உட்காந்துருக்குங்களா? இந்த வாய் பேசுங்களான்னு நான் கேட்கறேன். வாட்ஸ்அப்ல வந்துட்டானுங்களாமா? வாட்ஸ்அப்ல ரொம்ப கஷ்டம் தாங்க, பேசுங்க. அப்படின்னு சொன்னா காதலிக்கிறாங்களாமா வாட்ஸ்அப்ல. இந்த மோகக்கட்ட இது நல்லா லைட் வச்சிருக்கீங்கன்னாவே தெரியாது. இது வாட்ஸ்அப் போய் இழிச்சிட்டீங்கன்னா காதலிக்கிறாங்க. ஏமா அவங்க காதலை அழிக்கிறாங்க. அவங்க காதல அழிக்கிறாங்க. அப்படி சொல்லுங்க நடுவர். அழிக்கணும்ல நாம ஏங்க பேசுங்க. அப்புறம் பேசலான்னு வந்துச்சு. இங்க வந்து என்ன இப்படி நடனம் ஆடிக்கிட்டு நிக்குது? அதை நீங்க நடுவர் நேரம் கேட்டுட்டு உட்காந்து என்னங்க பண்றது? கால கொடுமை. அப்புறமா ஏங்க நம்ம வயல்வெளி காலத்துல அந்த காலகட்டத்துல ஒரு கல்யாண காட்சின்னா அங்க சாதி சாணம் அக்கா மாமே மச்சான் கொழுந்திய நாத்தியா கொஞ்ச நேரம் மச்சாண்டாரு எல்லாரும் சேர்ந்து செய்யறதானுங்க கண்ணாடம். இது கண்ணால எப்படி தெரியுங்களா? வாட்ஸ்அப்ல பேமிலி குரூப். ஆமா, என்னங்க குரூப்? பேமிலி குரூப். நானும் அப்படிதாங்க படிச்சேன் முதல்ல. சொல்லுங்க. அவன் சொன்னது எனக்கு அப்படியே வாய் புடிச்சது. எந்திரிச்சு வந்துடலாமான்னு. சரி, நடுவர் சொல்லாம நம்ம எந்திரிச்சு போக கூடாதுன்னு கம்முன்னு உட்காந்துக்கிட்டோம். நானும் அதுக்குதான் இப்ப கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த அம்மாட்ட வாயை கொடுத்தா இங்க இருக்கிற மொத்தம் கோயிலுக்கு போய் சேர முடியாது. அது சொன்னான்னு பாருங்க. பத்திரிகை கொண்டுட்டு நிறையா நடக்கிறானுங்களாமா. எப்படி திட்டுக்கள் போட்டு பூட்டி இருக்குதாமா. பூடுற உன்னோட போன பூட்டி வைங்க. பூட்டி வைங்க. நானா பூட்டிட்டேங்கம்மா. போன பூட்டி வைங்க. நீங்க அந்த போன கைக்கு என்னைக்கு வந்து அன்னைக்கே மனுஷனோட வாழ்க்கை நாசமா போச்சு. இது இன்னும் போன்ல வேற பேமிலி குரூப் உண்டு பண்ணிட்டானா. அப்புறம் நடுற இப்பதான் நினைப்பு வந்துச்சு. சொல்லுங்க. சொன்னா பாரு, டியூப்ல விட்டா குழந்தை பிறந்துருமா? புதுசுன்னு பொண்டாட்டி இல்லாம எக்கடா குழந்தை பிறக்கும் உனக்கு? தட்டுங்க, கை தட்டுங்க. தட்டுங்க. இதுக்குதான் நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உங்க சொல்லி ஆகணும்னு வந்திருக்காங்க. சொல்லுங்க. நல்ல வேலை சாமி, நீ என்ன கூப்பிட்டுட்டேன். என்னங்க நடிக்க மாட்டேன். வயல்வெளி காலத்துல காதல்னா எப்படி
மாட்டான். தெரியுமா கேக்குறேன். காதல்னா என்னன்னு தெரியாம இதெல்லாம் கண்டு காதலை பத்தி பேசுது, குடும்பத்தை பத்தி பேசுது. எப்படி இருக்குன்னு இப்ப பாரு. சொல்லுங்க. ஊரறிய நாடறிய பந்தலிலே, ஊரறிய நாடறிய பந்தலிலே, உத்தமங்க மத்தவங்க மத்தியில, உத்தமங்க மத்தவங்க மத்தியில ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றவர்கள் பிடிக்கலாமா? இதை உணராம ஆம்பளைங்க துடிக்கலாமா? மாமா 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 ஏமா ஏமா ஏமா. அது வயசு பிள்ளையை பார்த்து பாடு, கிளவி பார்த்து பாடு எடுக்காது. ஏங்க அந்த சந்தில ஒரு பொண்ணு இருக்குதுங்க, அமைதியா இருங்க. சைக்கிள் கேப்ல பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்களா? பேசுங்க. பல்லு 16 படப்படம் கீழே கொட்டி போயிரு, பரவாயில்லையா? 32 சொன்னாங்க, நீங்க சொல்லிதான் 16 தெரியுது. பேசுங்க. ஏன்னா இந்த நீங்க சின்ன குழந்தை பிள்ளையா இருக்கிறீன்னு சொல்லாம சொன்னேன். அப்படி இருக்குதுங்க. எங்க வயல்வெளி காலத்துல வயல்வெளியில நாங்க வேலை செஞ்சா உறவு முறை என்ன, சித்தப்பண்ணா எப்படி மரியாதை கொடுக்கணும், பெரியப்பண்ணா எப்படி மரியாதை கொடுக்கணும், தாத்தா பாட்டி சொன்ன கதையை கேட்டு ஓற்றார் உறவினர்களோட எப்படி ஒத்துமையா இருக்கணும், நம்மளோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்னன்னு எல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு கதையா சொல்லி சொல்லி நம்மளை வளர்த்தாங்க. அதனாலதாங்க வயல்வெளி காலத்துல ஒரு கொடுமையும் நடக்கல. இந்த வாட்ஸ்அப் தலை விரிச்சுது. என்னைக்கு வாட்ஸ்அப்னு வந்து ஒரு அரக்க உக்காந்தா அன்னைக்கே நாசமா போச்சு இந்த நாடு. எங்க பாரு இந்த கொடுமை நடந்து போச்சு. இங்க இவனை வெட்டி போட்டான், அங்க அவனை வெட்டி போட்டான், இங்க இவனை கூட்டி போட்டான். இதேதானே வருது. ஏன் வருது? இந்த வாட்ஸ்அப் காலத்தினாலதான் மனுஷங்களோட நிலைமை நமக்கு தெரியல, உறவு தெரியல, அருமை தெரியல. வந்துட்டானோ பேசுறதுக்கு. ஏங்க உங்க கூட சேர்ந்து நானும் வாங்கிக்கிட்டேன், தேவையா இது எனக்கு? அப்புறம் ஒண்ணு சொன்னான், தெளிவா சொல்லாம போய் உக்காந்துட்டான். இவனை நான் விடுறதா இல்ல. விடாதீங்க. என்னதுன்னா வயல்வெளி காலத்துல ஒண்ணுமே இல்லையாமா, வாட்ஸ்அப் காலத்துலதான் வந்து கணவன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுப்பானா. எந்த கணவன் எந்த புருஷனோட பொண்டாட்டி புடவை வாங்கி கொடுப்பான்? ஆமாங்க, இது வேணா யதார்த்தம் தான். எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டிக்கும் புடவை எடுத்து கொடுத்ததா சரித்திரமே இல்லைங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லயே வாங்கி புருஷன் பொண்டாட்டிக்கு, எந்த புருஷன் எந்த பொண்டாட்டிக்கு கொடுக்குறான்? செகண்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த புருஷன் அந்த பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுப்பான், இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கு. அப்படிதான் காலம் போயிட்டு அனுபவம் பேசுதோ. இது மட்டும் இருந்ததுங்களா? எங்களோட வயல்வெளி காலத்துல நாங்க காதலி. நீ பேசுறது பார்த்து பாவம். ஏன் பிறந்தாய் மகனோ, ஏன் பிறந்தாய். அவெல்லாம் பிறந்ததே வேஸ்ட் காவிட்டாரு. உண்மையாலுமே அந்த மனசு அப்படித்தாங்க உட்காந்துட்டு. சத்தியமா இந்த பட்டிமன்றத்துக்கு ஏன்டா வந்தோம், அது இந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டா ஏன்டா பேசணும் அப்படின்னு சொன்னானுங்கக்கா. நான் 3 மணி இருக்குமா நம்ம ஜோதி பையன் இங்க பாரு, அங்கே கட்டிக்கிறேன். ஏங்க இந்த அம்மாவுக்கு இருக்கிற சிறப்பே என்னன்னா, ஏன் அணியோ எதிரணியோ நடுவரோ ஊருக்காரனோ திட்டுன்னு ஆரம்பிச்சுதான் திட்டிப்படும். நடத்துங்க. ஏன் இப்ப ஊருக்காரங்களோட என்ன போட்டு விடுற? மகராசம் அவங்களே நான் ஏதாவது நினைச்சனா? இல்லம்மா, நீங்க நினைக்க மாட்டீங்க. சொல்லுங்க. பைத்தியங்கள தான் நான் பேசுறேன். சோதிக்கணே, நாம எத்தனை மணிக்கு வந்த இந்த ஊருக்கு? 3 மணி இருக்குமா? 4 மணிக்கு. அக்கா நாங்க 4 மணிக்கு வந்தோம்க்கா. 4:30 எங்க அணியில இருக்கிற புள்ள வந்துருச்சுன்னா 4:30 நாங்க 3 பேருமே வந்துட்டோம். இந்த பையன் வந்துடுங்கோ. ஆனா எனக்கு தெரியாது இந்த பையன் பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. வந்து வண்டியில கம்முன்னு நின்றுச்சு வாசல்ல. நான் சரி ஏதோ உரம்பரையாட்டுக்குது நோம்பிக்கு வந்திருக்கிறாங்களாட்டு வீட்டுக்கு நமக்கு எதுக்கு வம்பு, நாமளே ஊரை விட்டு வந்திருக்கிறோமே. நாளைக்கு கம்முன்னு அமைதியா உட்காந்துக்கிட்டோம்னாக்கா நானும் ஜோதியுமே ஏற்கனவே இதை எழுதலாம் அதை எழுதலாம். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்க்கா. இது பக்கத்துலேயே உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி என்னமோ உரம்பரை பையன் பார்த்து போட்டு பாவம் விட்டுட்டோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க எதிரடி பேசுறீங்களான்னு கரெக்டானு பல்ல காட்டலாம். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். நான் தான் வாட்ஸ்அப் காலம்னு பேச வந்திருக்கிறேன்னா எனக்கு அப்படி தூக்கி வேறு போட்டுச்சு. ஏன்டா வந்து உக்காந்தே இல்லோ, நாங்கள் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தே இல்லோ, 1/2 மணி நேரம் இறுகி வச்சு உட்காந்துருந்தே இல்லோ. வந்தவன் சொல்லணும் இல்லக்கா, மனசுல ஒண்ணும் இல்லைன்னா சொல்லணும் இல்ல. நான் தான் எதிரணியில பேச வந்தது அப்படி சொல்றவனாக்க இப்படியே உட்காந்துருந்தா நடக்கா 1/2 மணி நேரமா நாங்க என்னென்ன பேசுறோம்னு எல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த குட்டி. நீங்க பேசுறது தெரிஞ்சா
அவர் எடுத்துக்கலாமா? நான் உஷாரு, வாட்ஸ்அப் காலண்டர் அதான் உண்மையாலுமே. களவாணி சுட்டதையே இல்ல, சுட்டதையே நாங்க கெத்தா காட்டுவோம், அதுதான் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஊருக்காம போறதுக்கா? அப்படிதான் நானும் நினைக்கல. சொன்னா சரி கண்ணு, நீ ஒத்தையில வந்திருக்கிறிய, மீதி 2 பேர், அது இனிமே தான் நான் தொலாவி பிடிக்கணும். எப்படி இருக்கு பாருக்கா, இனிமேதான் போய் தொலாவணுமா? அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஓடா தெருக்கி விட்டுக்கிட்டு, ஐயோ என் அண்ணில் ஒருத்தரையும் வரலையே, நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன், இரும நான் போய் கூட்டிட்டு பாருங்க. எங்க போனாலும் தெரியல, இந்த 2 பைத்தியத்தை கூட்டிட்டு வந்துட்டான். ஆக மொத்தம் இந்த பண்ணவாடியா காட்டுக்கு புடிச்சிட்டு கேரக இன்னைக்கு 3 பைத்தியம் வச்சு இங்க முக்காடு போட்டு உட்காந்து. ஏமா எங்க கோயில கட்டி வச்சிருக்கிறோம், அது அப்படி 2 சுத்தினாலும் விட்டுன்னு நினைக்கிறேன். பட்டிமன்றம் முடிச்சு சுத்தது இல்லாமா? எதுக்கு பூசா இருந்தா கொஞ்சம் தீர்த்தத்தி நீர் போட சொல்லு, எனக்கு தெரிஞ்சா ரெடியா இருக்கு பாக்கலாம். ஐயா அப்படியே அந்த தீர்த்தத்தையும் திருநீரையும் எடுத்துட்டு வந்துருக்கியா? யாருக்கு நாம எடுத்துட்டு வந்துருக்கோம், வந்துட்டாங்கம்மா பேசுங்க. அப்படி நடுவுக்கு சேர்த்தையோ நீ பாரு. பின்ன பக்கத்துல ஒட்டிக்கிட்டு உட்காந்து இருந்தா பைத்தியம் உனக்கு தான் முத்துவம், எட்ட தள்ளி போடு. ஏங்க நான் நடுவுல உட்காந்துட்டு இருக்கிறேங்க. மாமா செல்ல இருக்கிறாங்க, அப்புறம் நாளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எதார்த்தம் தாங்க, எங்க மாமா வேற வச்சிருக்கிறாரு, எத்தனை பத்தி பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. என் மாமனை வச்சுக்கிட்டு அல்லையில பொண்ணு பார்த்தியா? ஏங்க அதே என் மாமன் பொண்ணு தாங்க, அமைதியா இருங்க. சரி, வயல்வெளி காலத்துல நாமளே எப்படி இருப்போம்? பூவு பூத்துருச்சு, பொழுது வெடிஞ்சிருச்சு, சூரியன் தான் வந்துருச்சு, சாணி தான் தெளிச்சாச்சு, கோலம் தான் போட்டாச்சு, காலைக்கு தண்ணி காட்ட போட எங்க மாமனை தான் காணலையேன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கிறது நம்ம வயல்வெளி காலம். இங்க என்ன இருக்குது? 11 மணிக்கு தான் அவங்களுக்கு மிட் நைட். எப்ப காலையில சூரியன் வந்து இங்க இடிக்கும், சூடு அங்க பட்டாத்தான் இது இப்படி மொல்ல கண்ணை திறந்து பாக்குது. ஏமா பொழுது பிடிச்சிருச்சா? ஆட சண்டாடி மணி 11 ஆச்சுடி. என்னைக்கு வாட்ஸ்அப் காலத்துல இருக்கிற பிள்ளையும் பையனும் காலையில 4 மணிக்கு கோழி கோவில எந்திரிச்சு வாசச்சு கோலம் போட்டு சூரியனை பார்த்துருக்குது? ஒரு கிறமும் பார்த்தது கிடையாது. மண்ணாக்கா புடிச்சு படுத்துருக்குது. தலை எது கால் எதுன்னே தெரியாது. ஏமா மிட் நைட் எவ்வளவு இருந்தீங்க? வாட்ஸ்அப் காலத்துக்கு 11 மணி, அது காலையில 11 மணி. அப்ப குட் நைட்டுமா? குட் நைட் 11 மணி ஆகி போயிரு. அதுங்களுக்கு இல்லவும் இல்ல. எங்க போய் வர்ற? வெடி 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 வெடி. ஹாய், how are you? நான் தான் பார்த்தனே. வெயிட் பண்ணு. எங்க அம்மா கூப்பிடுது. எந்த அம்மா கூப்பிடுது? இன்னொருத்தி கூப்பிடுவா. கரெக்டுங்க. ஆனா இது வேணுமா? யதார்த்தங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? சாயங்காலம் வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது சரி இந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷன் சொல்லலாம், இவர் வேற பாவம். அவர் ஒரு 5 மணிக்கு தாங்க வந்தாரு. வந்தோடனே ஃபோன் வந்துச்சு. ப்ரோ நான் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். நான் வேற மோட்ரு போட்டுருந்தேன், தண்ணி ரொம்ப ஊற்றிச்சு. போனேன். சரி அவன் வந்துட்டேன்டா, நான் கூப்பிடுவா, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஐயோ இதுவா அம்மா அப்படின்னு போனேன். சரி கண்டுக்காத விடு. 2வது யசோம்மா, பெரியம்மா. அடுத்து இன்னொரு போன வச்சு சொல்றது கேளுங்க. பாட்டியா கூட வரும். பெரியம்மா போகணும்னா சரி பெரியம்மா விட்டுறலாம் அப்படின்னு மறுபடியும் நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் டேப்ல தண்ணி குடிக்கலான்னு போனேன். தங்கம் இல்லடா எங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க தங்கம், பேசி 2வது தங்கம், ஃபர்ஸ்ட் அடுத்து 3வது என்ன நீ கேளுங்க சொன்னா சொல்லு. இந்த பையன் பத்தி எத்தனை கேட்கற காட்டுறாங்க, எனக்கு போச்சு. பாவம் சாதி சொன்னால 10 நிமிஷம் 10 பேர் பலாக்கா எடுத்துச்சு போயிட்டான். 10 நிமிஷம் பேசி எல்லாத்தையும் துரத்தி விட்டீங்க. அப்ப பேசுற பேச்சுல தூங்கிட்டு இருக்கிற மக்களே கனவுல யசோம்மா வராங்க, எந்திரிச்சு வாங்க. உண்மையால இல்ல நீ அடுத்த 10 நிமிஷம் இந்த 2 பைத்தியத்தை கொடுத்தீங்கன்னா விநாயகர் பெருமானே எந்திரிச்சு பக்கத்துக்கு போனாலும் அவரு போக மாட்டாரு. எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாத்த பாவம் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவரே இருக்கணும், பேசுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அட சண்டாள பாவி இத்த பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன்னு வந்து அடியா அடிச்சுக்கிட்டேன். எங்களோட வயல்வெளி காலத்துல கூட காதல் எப்படி நாசுக்க சொன்னாங்க தெரியுங்களா? ஒத்தையடி பாதையில ஒருத்தின்னா போகையில, ஒத்தையடி பாதையில ஒருத்தின்னா போகையில, பித்தனை போல் நித்தம் சுத்தி சுத்தி வந்தாயே, சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே, சித்தங்குளிர இப்போ சேர்த்தணைக்க கூடாதா, சித்தங்குளிரும் இப்போ சேர்த்தணைக்க கூடாதா, பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான்,
ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாளாகாதோ, ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாளாகாதோ, ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் இல்லாம எப்படி பேடுறாங்க. அது ஒரு நாகரிகமான காதல் எங்க வயல்வெளி காலத்துல. இப்ப வருதுமா காலத்துல காதல் வாட்ஸ்அப்ல, காலையில வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ என்ன குட் மார்னிங் சொல்ற மாதிரி. ஏமா இந்த காதல் பேரு காத்தோட காதலாமா சொல்றாரு. காத்து வாக்குல 2 காதல் வரும். காதல் ஏன் வராது? அதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருக்குது காத்தோட வந்து. உண்மையாலுமே நான் போன் பண்ணப்ப எங்கிட்டு போறீங்க? சென்னை கீழ்பாக்கம், சென்னை கீழ்பாக்கம் நாங்க. ஆனா இப்ப நீங்க பேசுறதே புரியுது. அதுதான் என் தப்பு. காலையில வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ, மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் சொல்ற மாதிரி ஐ யூ மேரி யூ ஒன்னாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு, சாயங்காலம் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி ஐ டிவோர்ஸ் யூ. காலையில பாக்குறோம், மதியம் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்றோம், விவாகம் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு வேட்டி வேற சட்டை வேற. அது வேற நாங்க வந்து பச்சையா கட்டி விட்டோமாக்கா, அந்த பொறாமையில பொங்கி எழுந்து இந்த பழைய பச்சை சட்டை பச்சை வேட்டி. ஆமாங்க, இது வேற ஒரு விவாதம் அங்கேயே பட்டிமன்றம் நடந்துச்சு. எங்க வீட்டான வந்து எசமா நம்ம சாப்பிட்டு போயிடலாம்னா, இவங்க எப்படி அவங்க பச்சை போட்டுருக்காங்க, நானும் பச்சை போட்டே வரும். அட மேட்டு வந்து சிவப்பு கலர் எடுத்துட்டு வந்தாங்க. உன் மனசு வரலையா? உருட்டாத ஜோதியே இதெல்லாம் ஆண்டோட வயல்வெளியில இருக்கிற அண்ணா அத்தை தாத்தா நீங்களே சொல்லுங்க, அக்கா மாமா இதுல சத்தியமா நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கலீங்க. இன்னைக்கு உங்களை பாருங்க, வயல்வெளியில கிராமத்துல இருக்கிறவங்க மனசு வெள்ளந்தியான மனசா இல்லையா? கைத்தட்டா உங்களை பத்தி தான் பெருமையா சொல்றாங்க. கைத்தட்டா பாருங்க எப்படின்னா நினைப்பாங்க. நீங்க வாங்க எனக்கு அட இந்த பைத்தியம் பேசுறதுல பிச்சு பிடிச்சு உட்காந்துருக்காங்க. நீ வேற நம்ம தெரிய வச்சு இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறத வினையான வினை அத்தனையுமே. ஏசமா வினையை விதித்தவன் வினையா இருப்பான், தினையை விதிச்சவன் வயல்வெளி காலத்துல ஒரு வீட்டுல ஒரு விசேஷம்னா நம்மளை என்ன பண்ணுவோம், ஒரு 10 சாதிசானம் சொல்லி அடி என் வீட்டுல இது இருக்குது உன் வீட்டுல அது இருக்குதுப்பா, அட 10 பேர் சேர்ந்து போட்டோம்னா அந்த விழாவை முடிச்சுக்கலாம், நல்ல ஜாம் ஜாம் நடத்திக்கலாம்னு சொல்லுவோம். வயல்வெளி காலத்துல கிராமப்புறங்கள்ல ஒரு வீட்டுல கண்ணாடி நடந்ததுன்னா சுத்தி இருக்கிற சாதிச்சாலும் உள்ளூர் வெளியூர்ல இருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு பொருளா கொண்டாந்து கொடுத்து கண்ணாலத்தை நடத்தி பொண்ணு மாப்பிள்ளையும் சீர்வரிசையோட அனுப்பி வைக்கிறது நம்ம வயல்வெளி காலமுங்க. இந்த வாட்ஸ்அப் காலத்துல பொண்ணையும் பையனையும் பிரிச்சு வச்சு டியூப் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது இந்த வாட்ஸ்அப் காலமுங்க. பேச வந்துட்டான். அப்படிப்பட்ட வயல்வெளி காலந்தாங்க பிறந்த குழந்தையில இருந்து நம்ம சாக போற கிழவன் கிழவி வரைக்கும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்னைக்கும் மறக்காம தலை தூக்கி நிக்குது அப்படின்னா அது வயல்வெளி காலத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த உணர்வு பூர்வமான ஒரு நல்ல பழக்க வழக்கம் தான் அப்படின்னு சொல்லி நடுவரே ஏங்க கை தட்டுங்க. நம்மளுடைய கிராமத்தை பத்தி நம்ம மக்களுடைய வாழ்க்கைய பத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. போதும் போதும் கல்ல கொண்டு அடிக்கிறான் சித்தப்பா, அடுத்து பெரிய பணான தாத்தன் ஆகிட்ட உசாரா. நடுவரே சொல்றேன், சொல்லுங்க. அந்த சின்ன பையன் கல்லுல அடிக்குதோ இல்லையோ, நான் பாறாங்கல்லையே அடிப்பேன். ஆமாங்க, பக்கத்துல கரண்ட் வேற இருக்குது, அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தீர்ப்பு எங்களுக்கு வரணும். தீர்ப்பு இந்த பக்கம் வந்துருச்சு. உண்மையாலுமே இந்த நடுவர் பணினா ரொம்ப கஷ்டம். இவங்க பாறையில அடிப்பாங்க, இவங்க அருவாள்ல வெட்டுவாங்க, இவங்க கடப்பாறையில குத்துவாங்க, இவங்க கம்பு எடுத்து அடிப்பாங்க. நாங்க ஆயுதத்துல தாக்க மாட்டாங்க, வாயால சொல்லி அடிச்சு. உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கோம் இந்த நடுவரோட நிலைமை என்ன. இவங்களை வச்சு உண்மையாலுமேங்க நான் அவங்களை பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியுது நடுவர் அவரே, வந்து உட்காந்துட்டு சிலுக்கு சுமிதா அப்படிங்கும் போது நான் நினைச்சேன் இந்த நடுவர் எப்ப இருந்து அந்த சிலுக்கு சுமிதா கனவுலயே இருக்கிறார் தெரியுங்களா? பாரதி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்ல ஒரு பட்டிமன்றத்துக்கு போனோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சொல்லுங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்றத்துக்கு போக்கா இந்த பையனுக்கு எதிரணியில பேசிச்சு. அங்கேயுமே அங்கேயே நான் வச்சு கிளி 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 கிழிச்சாங்க, இதே மாதிரி சிரி 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 சிரிச்சாங்க. இதுதான் ஏற்படுத்தது காந்தியடிகளா சில்கு சுமிதாடா டிஸ்கோ சாந்தியா மகாத்மா காந்தியா டிஸ்கோ சாந்தியா வாயில வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த பையனுக்கு 2 வருஷமா டிஸ்கோ சாந்தி கனவுலயே இருக்குது.
எக்கா எங்க உங்க அம்மா வேற காணோம் கேட்டுக்கா பையன் டிஸ்கோ சாந்தியிலேயே கனவு கட்டுக்கிட்டு தெரியுங்க அப்புறம் எந்த சாந்தியும் மூட்டு கூட்டிட்டு வரவானோ தெரியல அப்புறம் நாங்களும் கல்லு அடிக்க வேண்டாம் ஏங்க இங்க யாரோ சாந்தி இருக்கு போறாங்க பேரை யூஸ் பண்ணாதீங்க பேசுங்க டிஸ்கோ சாந்தி நீ தானே 300 தரம் சொல்லிக்கிட்டு திரியுறவன் என்னமா பண்றது மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அதான் சொல்லித்தான் அவனு பேசுங்க மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் சொல்லு மனசுக்குள்ள கொண்டுட்டு போனீங்கன்னா ஏங்க உண்மையாலுமேங்க நான் பட்டிமன்றம் போறேன்ல பட்டிமன்றம் போகும்போதெல்லாம் நம்ம போன் பண்ணோம் அதுல பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு அம்மா ரொம்ப சிறப்பா போச்சுமா அந்த பேச்சாளர்லாம் நல்லா பேசினாங்க ஆமா வந்ததுல கேர்ள் ஃப்ரெண்டு ஐயோ வாய்ப்பே இல்லைங்கம்மா ஏப்பா அம்மா வீட்டுக்கு போன விச வச்சுன்னு தெரியும் நான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு கேட்டேன் ஒரு வார்த்தை ஏட்ட ஃப்ரெண்டே பேசுதான் அப்படி இல்லைங்கம்மா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை ஜஸ்ட் பேசணுமா கிளம்பிட்டா அப்படின்னா தான் இந்த அம்மா நிம்மதியாக ஃபோன் வைக்க இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா அக்கா இவங்க பையன் பிள்ளைகிட்ட பேசிவிட்டாங்க ஐயோ நான் பார்த்தனே அதை கொடுமையா கண்ணாடா ஐயோ பார்த்துட்டனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனா டாய் உண்மை சொல்லு பட்டிமன்றத்துக்கு போனியா பார்க்குக்கு போனியா பட்டிமன்றத்துக்கு போனியா பார்க்க போனியான்னு புரிஞ்சிச்சுக்கா என்ன நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பையன் கறிக்கட்டையா போறான்னா அந்த மனசு உண்மையானதாங்க நெசவமா இருக்கிற வரைக்கும் இப்படி பதறதாங்க வாட்ஸ்அப் வயல்வெளி காலத்துல இருக்கக்கூடிய மனுஷனோட மனசு இது வேணா உண்மைதாங்க இவ வாட்ஸ்அப் கேக்குறேன் பிள்ளை பாத்தியா உன்னை பத்தியா பாத்தியா மாப்பிள்ள எனக்கு ஒண்ணு செட் பண்ணி கூடன்னு சொல்ற வாட்ஸ்அப் காலம் வயல்வெளி காலமா ஐயாட ஒன்ன பாத்தீங்கன்னாலும் அப்படிலாம் பார்க்காத இடம் 4 சாதி சனத்தை வச்சு போய் பொண்ணு கேட்போம் முறைப்படி கண்ணாலம் பண்ணிட்டு வந்து 4 பேத்துக்கு மத்தியில் கௌரவமா வாழுன்னு சொல்றதுதான் வயல்வெளி காலம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட அப்படின்னு சொல்றதுக்கு வயல்வெளி காலம் இல்லைங்க அப்படிப்பட்ட மனசு வயல்வெளி மக்களுக்கும் இல்லைங்கோ அதனால கலாச்சார பண்பாட்டு எல்லாம் வயிற்றுல இருக்கிற குழந்தையில இருந்து நாளைக்கு இறந்து சுடுகாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்காட்டி மக்களினுடைய மகிழ்ச்சியை தருவது வயல்வெளி காலம்தான் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களுக்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா உண்மையாலுமே வயல்வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நம்மளுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். யசோமா என்ன சொல்றாங்க, நான் உண்மையானுமேங்க போன பட்டிமன்றம் சொன்னாங்கல்ல, சரி இவ்வளவு தூரம் வேட்டி கட்டிட்டு போனா அவுத்துட்டுருவாங்களே, பஸ்ல எப்படிப்பா போறதுன்னு பேண்ட் போட்டு போயிட்டேன். போய் நின்னங்க ஸ்டேஜ்ல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் கத்துற மாதிரி நான் கத்துனேன். என்னடா அப்படின்னு பார்த்தா என்னம்மா தாய் ஏன்டா கிராமத்துல இருந்து வேற நீ வர ஒரு டவுசர் எடுத்து மாட்டிக்கிட்ட, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்ட, நீ வயல்வெளியில வாழ்ந்த மனுஷன் 60 ஐயோ யாத்தா போச்சுடா மாடா ஏறுதுடா கப்பல் அப்படின்னு நின்றுகிட்டு உண்மையாலுமே நம்மாட்ட மாட்டினான். ஏன் கதி அதோ கதி, ஏன் கதி என்ன கதியா அதோ கதி அரோகரா அப்படின்னு போக வேண்டிதான். இவன் தான் கரெக்டா கம்பெனி கொடுக்குறான். பரவாயில்ல நல்ல பையன். உனக்கு போகும்போது நான் 2 ரூபாய் சாக்லேட் வாங்கி தரேன்டா. 5 ரூபீஸ் சரி, நான் 50 ரூபாய்க்கு வாங்கி தரேன்டா. சரிங்க. இப்ப ரொம்ப சிறப்பா காரசாரமா உங்களுக்காக நகைச்சுவையை அள்ளி அள்ளி கொடுத்த நகைச்சுவை அரசி யசோதா அம்மா அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கைத்தட்டல் வச்சுதாங்க நான் தீர்ப்பை கொடுக்க போறேன். இவங்க பேசுறத வச்சு நான் இல்லைங்க. ஏன்னா பேசுறது அக்கா போகும்போது ஆளுக்கு 10 ரூபா கூட கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கக்கா. ஒரு தட்டுக்கு 10 ஒரு தட்டுக்கு 10. ஆமா நான் வேணா மத்த பேருக்கு போட்டு சொல்லுவா. டும் 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 கத்தும். இல்ல வேண்டாம் பாருங்க 10 ரூபா இருக்குது. ஒரே நிமிஷம் நான் தட்டிக்கிறேன். எனக்கு 10 ரூபா வேணும். எனக்கு 10 ரூபா இருக்குது தானே? இல்ல இல்ல பேச்சு நான் கை தட்டினா 10 ரூபா கொடுக்கறதா பேச்சு. போகும்போது ஆளுக்கு 10 ரூபா வாங்கிக்கலாங்க. நீ என்ன சொன்ன, கைத்தட்டு நல்ல ஜோரா கைத்தட்டுனா தீர்ப்பு எடுக்குன்னு சொன்னேன். அதனாலதான் அக்கா அண்ணன் எல்லாத்தையும் தட்ட சொன்னேன். சொல்றேன் இல்லம்மா எனக்கு காது கேட்கமா தட்டுக்கு பார்க்கலாம். காலையில இருந்து காட்டுல வேவாத வெயில காட்டுல களையெல்லாம் பறிச்சுட்டு வெள்ளாமையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுல போட்டு வந்து பொழுது சாய் உற்சப்பான்னு உட்காந்துருக்க மனுஷன் தட்டு குத்து. மேலுமேமா
கை தட்டினா நம்மளுடைய ரத்த சீரோட்டம் நல்லா இருக்குமாமா. எங்க மக்கள் எல்லாம் பாவம் கஷ்டப்பட்டாங்களே, கை தட்டி சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ரத்தம் எல்லாம் சீரோட்டமா நல்லா ஓடுந்தா அது வேலை வெட்டி இல்லாம வெட்டி பையில உட்காந்துருக்கிற வாட்ஸ்அப் காலத்துக்கிட்ட சொல்லு, வேர்வை சிந்தி உழைக்கிற வயல்வெளி காலத்துக்கிட்ட சொல்லாத. சரிங்க, இப்ப ரொம்ப காரசாரமா, அதாவது அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வச்சு செய்யறாங்க. சரிங்க, இப்ப இதே மாதிரி இவங்க வயல்வெளி பத்தி பேசுனதுக்கு அப்புறம் வயல்வெளிக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. இந்த கடப்பாறை வேணுமா அருவா வேணுமா, இதுதான் இந்த விநாயகர் கோயில்ல இருந்து முத்தையன் கோயிலுக்கு போய் சேரணுமா வேணாவா அப்படின்றாங்க. அதனால இவங்களும் பேசிட்டுங்க, இன்னும் 2 பேச்சாளர்கள் இருக்கிறாங்களா, 2-3 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, இவங்களும் பேசிட்டோம், கேட்டுட்டு இறுதியா ஒரு முடிவு போடலாம். சரிங்களா? கரெக்டா? உனக்கு 10 ரூபாய்க்கா 5 ஸ்டார். அடுத்ததாக பேச்சாளர் மகேஷ் அவர்கள் சேலத்திலிருந்து நமக்காக நகைச்சுவையை அள்ளித்தர வருகை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய பேச்சினை உங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக முதலில் கைத்தட்டி அவரை வரவேற்கிறார். ஏன்னா ஒவ்வொருவருமே தொலைக்காட்சியில் பேசி பல மேடைகளை கண்டு இந்த பண்ணவாடையான் காடு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. பொங்கல் டைமு பயங்கர ஷெட்யூல் பீஸு, அந்த நம்மளுக்காக வந்திருக்காங்க. பேசலாமா? தென்பொதிகை சாரலிலே பிறந்து வந்து தென்பாண்டி மதுரையிலே சங்கம் கண்டு மன்னவர்களின் மணிமொழியும் வழங்கி வீழ என்று நிலைத்து நிற்கும் நம் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். மற்றும் இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆனா உண்மையாலுமேமா நீ வணக்கம் சொல்லும் போது கால பேர் ஒரு கையெடுத்து மூடுமா. ஓடுறா பேசுங்க. ஏன்னா உண்மையாலுமே தாங்க, நான் அங்கிருந்து வரும்போது நான் தாத்தா என்ன பண்ணாரு, டாய் நீ பட்டிமன்றம் நடத்துற, உன்னுடைய பட்டிமன்றத்தை வந்து ஒரு நாயாவது பார்க்க மாட்டான்னு கேட்டாரு. உண்மையாவது நாய் வந்து பார்த்துருச்சுங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. தட்டுங்க கைய, நாய்க்கு தட்டுங்க. நீங்க ஆரம்பிக்கலாமா? கலாச்சாரம் பண்பாடு நிறைந்திருப்பது வாட்ஸ்அப் காலமே அப்படின்ற தலைப்புல இறங்கி பேசுறதுக்கு வந்திருக்கேன். நடுவர்களே சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எப்படி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீங்க சுத்தி வளைச்சு பேச வேணாம், கடப்பாறை வளைச்சு பேச வேணாம், நகைச்சுவை பேசுங்கம்மா. என்ன தப்பு செஞ்சா என் கட்சிக்காரன், இப்படி என்னையா தப்பு செஞ்சாங்க என் கட்சிக்காரங்க, இப்படி அடுக்கடுக்கான உருட்டுகளையும் வண்டி வண்டியா வன்மத்தையும் இப்படி இறங்கிட்டு இருக்கிறீங்களே. ஐயோ பேசுமா, நான் இருக்கிறேமா, பேசுமா. என்ன தப்பா பேசிட்டாங்க? நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. இதோ எகத்தனமா பேசிட்டு போனாங்களே எதிரடி, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏமா இங்க உட்காந்து கடைசி வரைக்கும் தீர்ப்பு சொல்லணும். எப்படி உங்க பக்கமே நான் வந்து உட்காந்துக்கிறேன். இது ஒரு ரொம்ப போச்சுங்க. அவங்க பேசினா இவங்க பக்கம் தள்ளி உட்காரு, இவங்க பேசினா இவங்க பக்கம் தள்ளி உட்காரணும். ஐயோ பேசுங்க. இப்படி நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துலதான் பண்பாடும் கலாச்சாரமும் நிறைஞ்சிருக்குதுன்னு தானே பேசிட்டாங்க. அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு அப்படி சண்டைக்கு வராங்க. அதாவது உங்ககிட்ட மட்டும் மாமா சண்டைக்கு வந்தாங்க. எனக்கு கழுவு ஊத்தி எவ்வளவு கழிவு ஊத்துனாங்க பாத்தீங்க. என் சொந்த பந்தம், என் ஊருக்காருங்க, எனக்கு தெரிஞ்ச பிள்ளை, எனக்கு தெரியாத பிள்ளை, எனக்கு தெரிஞ்ச பையன், எனக்கு தெரியாத பையன், பொட்டு செல்லுங்க எல்லாத்தையும் வச்சு இடம் ஊத்தி கழுவு கழுவிருச்சு மாட்டோம்மா. பேசுமா. அதாவது இவ்வளவு பேரு கூடி இருக்கிற சான்றோர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, எங்களை விட உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு சபையில வந்து இந்த காலத்துலதான் தமிழர் பண்பாடு நிறைஞ்சிருக்குதுன்னு பேசுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன எதோ பேசும்போது பெருமைப்படுறதுன்னு சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நான் எடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பேசும்போதே தலைவர் அவங்க சொல்லிட்டு போனாங்க, உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் காலத்துல இருக்கிறவங்க என்ன தெரியும் பண்பாட்டை பத்தி அப்படின்னு. உண்மையாவே வயல்வெளி காலத்தை விட இந்த வாட்ஸ்அப் காலத்துலதான் தமிழர்களோட பண்பாடுன்றது சரியான முறையில கடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா வயல்வெளி காலமாவது புல்வெளி காலமாவது அது இருக்கட்டும். சரி, மணி இப்ப 10:30 ஆயிடுச்சு. எல்லாரும் நினைப்பீங்க எப்ப முடிப்பீங்க, எப்ப போலாம் அப்படின்ட்டு. நீங்க வரும்போதே மணி ஒரு 7:30 மணி இருக்குங்களா? 7 மணி 7:30 மணி இருக்கும். இன்னைக்கு சன் டிவில வந்து கரெக்டா 6:30 மணிக்கு 7 மணிக்கு படம் போட்டிருப்போம், பீஸ்ட் படம். ஆமா தானே? கரெக்டா சொல்றோம். ஏன்னா அவனால தியேட்டருக்குலாம் போய் பார்க்க என்னைக்கோ ஒரு நாள் டிவியும் சன் டிவிலும் நல்ல படம் போடுறாங்க, அதை கூட பார்க்க விடாம இப்படி கூப்பிட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு நினைக்காம டிவில பீஸ்ட் படம், சன் டிவில கபாலி, கலைஞர் டிவில கூட விடுதலை, புது படமா போட்டாலும் தமிழர் பண்பாடு அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடக்கும் போது அதையெல்லாம் உதவி தள்ளிட்டு வந்து இங்க உட்கார்ந்தீங்க பாத்தீங்களா?
உண்மைதாம்மா என்னம்மா சொன்னேன்? அதான் உங்களுக்கு புரிஞ்சா போதும். அடுத்து விருந்தாம்பளை பத்தி எல்லாருமே அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலதான் நாங்க நல்லா விருந்து வச்சோம் அப்படின்னு. உண்மையாவே வச்சாங்க, இல்லைன்னா சொல்லலாம். ஆமா, அவங்கள இருந்தா பின்பற்றிட்டு வரோம். அந்த காலமா இந்த காலமா நான் பேசல, உங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், அந்த காலத்துலதான் இது பண்ணாங்கன்னு. இது பொறுத்த வரைக்கும் வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமான்றது. என்னோட தமிழர்களோட பண்பாட்டுல உணவுன்றது, விருந்தளிக்கிறதுன்றது ஒரு இன்றியமையாத ஒண்ணுதான். எப்படின்னா அப்பனா ஏதாவது கொஞ்சமா சமைச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் யாருக்கோ இல்லாதவங்களுக்கும் தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில பசியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்டர்நெட் மூலமா தான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் நாம உணவு கொடுக்கிறோம். எப்படி இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறோம், இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்றதுன்றது வேற. இவங்க இப்படிதான் சொல்றாங்க. உண்மையாலுமே எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என் பிள்ளை ஹெல்த்தியா வளரும் அப்படின்னு சொல்லி பேரம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரமா பண்ணிச்சு எப்படா நீ அவனோட அந்த பிள்ளைக்கு எப்பறம் வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆகி போச்சுமா. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பண்டாட்டி சந்தேகப்படுவான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அறிவுரை சொல்லி பேசுங்க. இல்ல, உண்மையாவே இந்த பழமொழிக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? ஊராம் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளர்ந்து. யாருக்காவது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ணனுக்கு ஒரு கை தட்டு கொடுத்துருங்கப்பா. ஏன்னா நான் நினைச்சேன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா எப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு மருமகள் வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணு ஒருவேளை கர்ப்பமா இருக்க டைம்ல அந்த பிள்ளைக்கு நாம ஊட்டி வளர்த்தாலும் அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தை நல்லா வளரும்ன்றதுதான் இந்த பழமொழியோட. ஆமாங்க, அருமையான விளக்குங்க. ஆனா மக்கள் அதை பழமொழியுமே தாக்கி பேசுறது இல்லம்மா, தாக்கி பேசுறது இல்ல, யதார்த்தம் இவ்வளவுதான். உண்மையாலுமே தான் நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, சிரிக்கிறதுக்காகலாம் சொல்லல. இப்படி வர வழியில அப்படியே அந்த பக்கம் ஒரு பிரச்சனை. இதைத்தான் நான் சும்மா தான் போனேன் யதார்த்தமா. ஏக்கா என்னக்கா பிரச்சனை அப்படின்னு. டாய் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என் பிள்ளை நல்லா வளரும்னு கண்ட பிள்ளைக்கு வாங்கி போட்டுட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொன்னான். நான் வரவழையும் இப்படிதான் உடனே கூப்பிட்டானா தனியா கூப்பிட்டு, அண்ணா நீ செய்யறதான் சரி, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்து உன் பொண்டாட்டி சந்தேகப்படுற அளவுக்கு பண்ணாதண்ணா, தயவு செஞ்சு அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பேசுமா. அதுலயும் முக்கியமான ஒண்ணு, தமிழரோட பண்பாடுனா ஒற்றுமை. இப்படி அந்த காலத்துல எல்லாம் ஒற்றுமைன்றது, அந்த காலம் இல்ல, இந்த வயல்வெளி காலத்துல எல்லாம் ஒற்றுமைன்றது வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு சாதியாலையும் மதத்தாலையும் பிரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நமக்கே கூட தெரியும். ஒரு கீழ் சாதிக்காரன்னா அவங்களை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க, வேற மதத்தை சார்ந்தவங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நடுவர்களே, நேற்று கூட இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், பொங்கல் விழாக்கு கோலம் போடுறாங்க. எப்படி ஒரு முஸ்லிம் பொண்ணும் ஒரு கோவில் பூசாரியும் ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து கோலம் போட்டு அந்த பொங்கல் பானைக்கு கலர் பொடி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த வாட்ஸ்அப் காலத்துல தானே அந்த ஒற்றுமைன்றது நிறைஞ்சிருக்கு. இப்ப தமிழர் பண்பாடும் இப்பதானே நிறைஞ்சிருக்கு. இது மட்டுமா, வந்தவங்க எல்லாம் எதிரணியில காதல்னு பேசுனாங்க. என்ன காதலோ எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சே எங்க கொள்ளு தாத்தாவுக்கு 4 பொண்டாட்டிப்பா. உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கும், பொய் சொல்லக்கூடாது. இவன் தாங்க கரெக்டான, இவனை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்கணுங்க. கொள்ளு தாத்தாவுக்கு 4டா, எங்க தாத்தா 2 தான்டா. பாவம், எங்க தாத்தா 2 பிண்டுங்க இருக்கிறாரு. அந்த பையனுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவன் தான் எங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க கடைசி வரைக்கும். தட்டுங்க பேசுங்க. அதுவும் என்ன சொல்றாங்க புராணத்துலாம், ஒருத்தனுக்கு ஒருத்தி, இதுதான் தமிழின் பண்பாடு. ஆனா அந்த வயல்வெளி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருக்கு, பக்கத்து வீட்டுல ஒருத்தி, எடுத்த வீட்டுல ஒருத்தி, முன்னாடி வீட்டுல ஒருத்தி, அந்த தெருவுல ஒருத்தி, இந்த தெருவுல ஒருத்தி. எப்படி அசதிக்கு ஒண்ணு வசதிக்கு ஒண்ணு வச்சுக்கிறதாங்க. இதுல என்னங்க இருக்குது, பேசுங்க. மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கான்ற மாதிரி. அப்படி இப்ப நம்ம சொல்லுங்கன்னு பேசுற அவர் வந்து நின்றுட்டு பேசுற மாதிரிதான். ஏங்க பக்கத்து வீட்டுல வச்சிருக்காங்க, மேல் வீட்டுல வச்சிருக்காங்க, சைடு வீட்டுல வச்சிருக்காங்க, நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு விளம்பரப்படுத்துது. வேணாங்க, வச்சுக்காதீங்க, வேணாம். ஏப்பா நடுவரை பார்த்து கேட்கறான், நீங்க வச்சிருக்கீங்களா? எங்க அம்மா அவர் வேகமா தூக்கி வீசுது. மாத்தி அப்படி பேசுங்க. அப்படி காதல்ன்றதே அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்களோட வயல்வெளி காலத்துல. பாட்டு பாடினாங்க அருமையா. எனக்கெல்லாம் பாட தெரியாதுப்பா. பாட்டு எத்தனை வேணா பாட்டி போங்க. ஆனா இந்த காலத்து எங்க ரூட்டே தனி ரூட்டுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையாவே பொண்ணா பிறந்துட்டோமோன்னு யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் அந்த சைடுல கை தூக்குறாங்க. என்னன்னா அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு சொன்னாங்க. எப்போ? தமிழனோட பண்பாட்டுல, வயல்வெளி காலத்துல இல்ல, அந்த காலத்துல அங்க போயிடாதீங்க. அப்ப பண்பாடு என்ன சொல்லுது? ஒரு பெண்ன்றது போற்றி பாதுகாக்கணும், அவங்க உயரத்துக்கு கொண்டு போகணும்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த வயல்வெளி காலத்துல பெண்களால அந்த
வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமான்னு கேட்டா இல்லைங்க, விட்டு கொடுத்தால் மட்டுமே இன்பம் வரும் அப்படின்றத நீங்க உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை செம்மையா தான் இருக்கும். யாருக்கும் அடிமைப்பட்டு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுங்க. அப்படி அந்த காலத்துல சொன்ன மாதிரி பெண்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுன்றது இந்த வாட்ஸ்அப் காலம் தான். இன்னைக்கும் வானமற்ற அளவுக்கும் பெண்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க, சாதனை படைச்சிட்டு இருக்காங்கன்னா அது இந்த காலத்துல தானே. அப்ப சொல்லலாமா இல்லையா? இந்த காலத்துல தான் பண்பாடு நிறைஞ்சிருக்கு. அக்கா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, வந்து நானும் பார்த்து என்ன படிச்சிருக்கீங்க? புரியல. பிஃபார்ம் படிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, அக்கா நிறைய படிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க கூடாது, தப்பு. அக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. வருத்தப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நாமளும் படிச்சிருக்கலாமே அப்படின்னு. இப்ப நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அக்கா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு பாட்டி எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த பண்பாடு நிறைஞ்ச நீங்களும் வயல்வெளி காலத்துல தானே வாழ்ந்தீங்க. அந்த வயல்வெளி காலம் ஏன் உங்களுக்கு கல்வியை கொடுக்கல? ஏன் உங்களை உயரத்துக்கு கொண்டு போல? அப்பனா பெண்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போற பண்பாடு உங்க தோற்று போயிடுச்சு. இன்னைக்கு நான் இங்க உங்க பிள்ளையா நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க காலத்துல பண்பாடு ஜெயிச்சிருச்சு. சரி, பண்பாடுனா என்னப்பா? வந்ததுல இருந்து சும்மா பண்பாடு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பண்பாடுனா என்ன? அது சும்மா ஒரு வழித்தடம் தான். ஒரு மனுஷன் எப்படினாலும் வாழலாம்ன்றதை தாண்டி இப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு வழித்தடத்தை நம்ம பண்டைய தமிழர்கள் வகுத்துட்டு போயிருக்காங்க. அத வயல்வெளி காலத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத நல்லா சொல்லிட்டோம். அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்க அடியிலையும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இவங்க கிட்டயே போய் நீங்க வந்து ஒரு எப்படி அலெக்சாண்டராவோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாவோ இந்த மாதிரிலாம் ஆகணும்னா ஆகுவீங்களா? கேட்பீங்க உடனே. நான் ஏன் அவங்கள மாதிரிலாம் ஆகணும்? அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்களே. கேட்பமா இல்லையா? அவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிதான் நான் ஏன் அந்த காலத்துல இருந்து ராமசாமி மாதிரி குப்புசாமி மாதிரி இருக்கணும்? நான் வாழ்றதுலயே என்னோட பண்பாட்டை சரியான இடத்துல கொண்டு போனா சரிதானே? கரெக்ட் தான். கைத்தட்டேன், இதுக்கெல்லாம் தட்டலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த காலத்துல பண்பாடுன்றது நிறைஞ்சிருக்குது. இவ்வளவு ஏன் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காலத்துல மற்ற நாடுகள்ல கூட எப்படின்னா ஆளறிவு மனுஷனை கூட மதிக்கிறது இல்லைங்க. சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட ரொம்ப அவதூறாவும் அடிமட்டமாவும் தான் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல 5 ஜீவனுக்கும் ஆடு மாடுக்கும் பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா அந்த பண்பாடுன்றது நிறைஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பார்த்தேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாரும் சிறப்பு கழட்டிட்டு பாடினாங்க. எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. ஏன்னா இந்த வில்லேஜ்லயும் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பண்பாடுன்றது அங்க நிறைஞ்சிருக்கு தானே. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, அதாவது இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே பட்டிமன்றத்துல உங்களை சிரிக்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இந்த பட்டிமன்றம் எதுக்கு நடந்துச்சுன்ற ஒரு இது உங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்து மொழி திணிப்புன்றது நடந்துச்சு. இந்தி மொழியை தமிழ்ல வந்து இந்திய கலக்கணும் அப்படின்றதுக்காக பல இது நடந்துச்சு. அதுக்கு ஒரு போராட்டம் கூட நடந்துச்சு, இந்தி எதிர்ப்பு போராட்டம்ன்றது. அந்த போராட்டத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கருச்சிதைவே ஏற்பட்டுச்சு. எப்படி கருச்சிதைவு ஏற்பட்டாலும் அந்த பொண்ணு அந்த போராட்டத்துல கலந்துட்டாங்க. இப்படிப்பட்ட தனக்கு கருச்சிதைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என் மொழி தமிழ் மொழி சிதைவு ஏற்படக்கூடாதுன்னு போராடின இனம் நம்ம தமிழ் இனம். அப்புறம் எப்படி இன்னைக்கு இந்த தமிழ் பண்பாடு நிறைய இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இறுதியும் ஒரே ஒரு கேள்விதான் நடக்குது. உங்களை கேட்டு நான் போய் உட்கார்ந்துக்கிறேன், யாரும் கோவப்படாதீங்க. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த தமிழ் பண்பாடு நிறைவா இல்லைன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்திருக்குமா? நடக்காது. நேத்திக்கும் இன்னைக்கும் அந்த அவனியாபுரத்திலயும் வாடிவாசல்லையும் ஜல்லிக்கட்டு நடந்திருக்குமா? நடக்காது. நான் வர வழி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். எல்லாரும் அவங்க இறந்து போனவங்களுக்கு பொங்கல் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. நடந்திருக்குமா? நடக்காது. இன்னைக்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்குமா? வாய்ப்பு இல்ல. பொங்கலை நாம கொண்டாடிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நடக்குதுன்னா இங்க பண்பாடுன்றது பின்பற்றிட்டு வராங்கன்னு தான் அர்த்தம். அவசியம். அப்பனா முடிவை எங்களுக்கே சொல்லுங்க. வாய்ப்படுத்துங்க. அதை மட்டும் நாங்க சொல்ல முடியாதுமா. அருமை. தன்னுடைய பேச்சினால் நகைச்சுவையை மட்டுமல்ல நல்ல கருத்துக்களையும் நாங்கள் விட்டு செல்லுகிறோம் சொல்லி ஒருத்தங்க நகைச்சுவையாக தாக்கினா ஒருத்தங்க கருத்துக்களாக பார்க்குறாங்க. இப்படி நமக்கு பல நகைச்சுவைகளை அள்ளி ஒடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அன்றைக்கு பேச்சாளர்கள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை உங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். காலம் கடந்து கொண்டே இருப்பதாக அடுத்து விரைவாக அடுத்த பேச்செல்லாம் நம்ம அழைச்சிடலாம். தன்னுடைய இனிமை பேச்சினால்
தன்னுடைய இனிமை பேச்சினால் இமயமலையை இறக்கும் தன்மை, தன்னுடைய இனிய குரலினால் தன்வயப்படுத்தும் தனித்தன்மை, இப்படி பல சிறப்புக்கு சொந்தக்காரர் கு அபிதா அவர்கள் மேச்சேரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் பேசுவார். என் நம்மை ஒட்டி எடுத்த நெற்றி மன்னலடி வலி வலி நின்னதடி தொழுதவர் உழுதவர் விளைத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் என நான் பிறக்கும் போதே என் நாவினில் ஊறி பிறந்த என் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுமா. நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? என்னம்மா ஒவ்வொருத்தரும் தலைப்பு கேட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஈவினிங் 12 மணிக்கு, நாளைக்கு ஈவினிங் நைட்டு 12 மணிக்கு தான் பட்டிமன்றம் முடிய மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, நீங்க குழம்பி போயிட்டீங்க. குழம்பி போயிட்டா? ஆமா, குழவியா? குழம்பி போயிட்டயா? யாவா பாத்தீங்களா, இதுதான் குசும்புன்றது. உன்னை வர்ணிச்சு வரவேற்றல எனக்கு வேணும், இதுவும் வேணும். இன்னும் அந்த பாட்டியம்மாவுக்கு 2 கிலோ வாங்கிட்டு வந்து அதுவும் எனக்கு வேணும். சரிம்மா, பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்திருப்பது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அப்படின்றதான் தலைப்பு. ஆமா நடுவர் அவர்களே, வயலும் பச்சை, வாட்ஸ்அப்போடைய லோகோவும் பச்சை, அதனால நீ எடுத்துக்கிட்டயா தலைப்ப? நடுவர் அவர்களே, இங்க ஒரு சில இது இருக்குது. எதுங்க? எடுத்துட்டுக்காரி இப்ப 8 பிள்ளை பெத்தாலாம், எடுத்துட்டுக்காரி கொலவி கல்லை எடுத்து நங்கு 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 நடுவர் போட்டு குத்துறானு சொல்ல வரீங்களா? பச்சை கலர் சீலை கிட்ட மைக்க குடியா? பச்சை கலர் சீலை யாரு பாது? உங்களையும் பச்சை கலந்து இருக்குதுங்க. சாதாரண பச்சை. ஏமா நீ பண்பாட பத்தி பேசுற, அடுத்த வீட்டுக்காரன் அவனை வச்சிருந்தான் இவனை வச்சிருந்தான்னு பேசுறல்ல. ஒரு சாப்பாடுல முருங்கைக்காய், கருவேப்பிலை தலை, தக்காளி இதெல்லாம் இருந்தா எல்லாமேவா நீ சாப்பிட போற? அவனுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு தேவையில்லாததை ஒடுக்கிதானே வைப்ப. அது மாதிரி தானே உன்னுடைய வாட்ஸ்அப் காலத்துல எப்படி தெரியுமா இருக்குது? நீ தேவையானதை எடுத்துக்கல, தேவையில்லாததை எடுத்துக்கிட்டு தான் இங்க பேச வந்துருச்சுங்க. நடுவர் அவர்களே, இங்க கவனிங்க. ஏமா இந்த யானை இழைச்சா மைக்கு கொடுத்துட்டாங்க, நான் பதில் சொல்லாம எப்படி நீங்க பேசலாம்? சரி சொல்லுமா, தேவையான நாங்க பேசுனது வாட்ஸ்அப் காலத்துல இப்படி எங்க தாத்தா பண்ணிருந்தா நீ தப்பு சொல்லலாம். பண்ணது வயல்வெளி காலத்துல உன்னை தாக்கி பேசுறது, பதில் தான் சொல்லணும். வாட்ஸ்அப் காலத்துல தப்பு பண்ணலையா? நடுவர் அவர்களே, இந்தப்பா நடுவர், வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுமா இருக்குது? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சாட் இது எல்லாத்துலயும் அபிதா தினந்தனம் ஸ்டேட்டஸ் போடுது அப்படின்னு சொல்ல வருது. அதானம்மா? நடுவர் அவர்களே, நீங்க கல்லூரி காலத்துல பண்ணனதெல்லாம் இங்க பேசக்கூடாது. நடுவர் அவர்களே, இப்படி ஒவ்வொருவரும் நடுவர் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொருவத்தையும் காலேஜ்ல என் கூட தான் படிச்சாரு. ஒவ்வொரு பொண்ணுங்க கூடயும் பேசிட்டு இருப்பாரு. வாட்ஸ்அப் காலத்தை ஏன் நம்ம இது பண்ணணும்? ஏங்க இவங்க எல்லாரும் பொங்கல் அவங்க வீட்டுல பொங்க வைக்கிறத விட்டுட்டு என் வீட்டுல இன்னைக்கு நைட்டு போனா என்ன பொங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க ஒண்ணு நடந்துச்சு, இங்க ஒண்ணு நடந்துச்சு, இங்க ஒண்ணு நடந்துச்சுன்னு என்ன வீட்டுக்கு போறதுக்கு விட மாட்டாங்க. பேசுமா? விடுங்க நடுவரே, அதை ஏன் நாம பேசணும்? நம்ம வயல்வெளி காலத்துக்கு வருவோம். வயல்வெளி காலம் எப்படி தெரியுமா? ஆடி பட்டம் தேடி விதை, தை மாசத்துலதான் அறுவடை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அறுவடையான நெல்லுகளைய கொண்டுதான் நம்ம பொங்கல் வைக்கிறோம். அந்த பொங்கலை கதிரவனுக்கு படைக்கிறோம். மாட்டுங்கெல்லாம் வெள்ளாமைக்கு உதவுறதுனாலதான் அவங்களுக்கு மாட்டு பொங்கலனும் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து வெள்ளாமைக்கு பெரிதும். பேசுமா நல்லா கேளுமா, கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை. பேசுமா நீ பேச. அப்படி சூரியன் வெள்ளாமைக்கு உதவுது. அதனாலதான் காணும் பொங்கல்னு வைக்கிறோம். இதை நம்ம தமிழர்கள் எப்படி பாடியிருக்கிறாங்க தெரியுமா? மண்ணும் வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த அபிதா பாத்துலதான் தெற்கு. நான் தான் நடுவரே. சின்ன பொண்ணு பாடுனா சின்ன பொண்ணு. இப்ப நான் ராமா பேசு. உண்மையாலுமே கேட்கிறவன் கேனையில இருந்தா கேட்டீங்கல யாரோட மனசுங்க
கேஆர் விஜயா கொண்டையில கேபிள் வருன்ற மாதிரி பேசுறதா கொடுக்கறதே 10 நிமிஷம். அதை நீயே பேசிட்டீன்னா நாங்க என்னத்த பேசுறது? ஒன்னும் பேசுறது விட மாட்டாங்க. விட்டா ஏன் புடப்புல மண்ண மாதிரி போட்டு போயிடும் இல்லையே. ஏமா வந்ததுல யாரோ ஒரு 1 லட்சம் இவர் எனக்கு பேமெண்ட் கரெக்டா கொடுத்துடுறாரு, நல்ல 4 பட்டிமன்றம் கொடுக்குறாரு, இப்படி ஏதோ நடக்கிறத சொன்னியாமா. நடக்காது அருள். அங்க ஒரு பிள்ளையை பார்த்தாரு, இங்க ஒரு பிள்ளைய சைட் அடிச்சாரு, அங்க ஒரு பிள்ளைய ப்ரப்போஸ் பண்ணாரு, இங்க ஒரு பிள்ளைய பார்க்ல கூட்டிட்டு போய் பாட்டி வச்சாரு. இப்படிலாம் சொன்னா எனக்கு சோறு கிடைக்குமாமா? உருட்டுறதுல ஒரு அளவு வேணாவா? பேசுமா. வயல்வெளி காலத்துடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் அண்ணா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் ஒரே வீட்டுக்கு வந்து புத்தம்புடு ஆடைகளை எடுத்து சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுவோம். அப்படி பொங்கலை கொண்டாடி அந்த பொங்கலை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ணன் சொல்லும் வார்த்தை வேதம் என்னும் தம்பி உள்ளம், அன்னையென வந்த உள்ளம்தோ தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி, கடைசி தம்பி, செல்லம்மா வளர்த்த தம்பி, ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. இப்படி பாட்டு பாடி நாங்க கொண்டாடணுங்க. அப்போ வயல்வெளி காலத்து பொங்கலை இப்ப எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. வாட்ஸ்அப் காலமா, வாட்ஸ்அப் காலம். இன்னொன்று ஒண்ணு நடுவர் அவர்களே, திருவிழா டைம்ல எல்லாம் எங்க ஊர்ல எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் எங்க ஊருக்கு போனோம், இந்த பண்ணவாடியான் காட்டே எடுத்துப்போமே, அப்படியே ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த ஊர்ல இருக்கிற பசங்களெல்லாம் சும்மா சொல்லணும் நடுவர் அவர்களே, எல்லா பசங்களும் அப்படியே சும்மா தங்க தேர் மாதிரி இருக்கிறானுங்க. என்னடா அடியாயம் பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் கியா 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 கியான்னு இந்த பையன் கத்தனா, இவரு கத்தினாரு, அந்த பொண்ணு கத்துச்சு. யாருக்கு கை தட்டாதவன் கே இந்த பசங்க ஊர் பசங்களாம் அழகா இருக்கிறீங்களா? பாத்துக்காங்க இளைஞர்களே, இதுக்கு ஞாபகம் இல்ல, பேசுங்க. சித்தாக கத்துக்களி சிங்காரம் பண்ணிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாக வந்தாலாம். சித்தாட கட்டிக்கிட்டு பாடுமா, மத்தாப்பு சுந்தரி மயிலாக வந்தாராம். அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலாம். அசந்து போயின்னு இடையில தூக்கிட்டு போயிட்டா உங்க அப்பாக்கு நாள பதில் சொன்னோம். தள்ளி நில்லுமா அந்த பக்கம். அசந்து போறேன் அசந்து. முத்தாத அரும்பு எடுத்து முளம் நீளம் ஆரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்துல முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி ஏழ மனச தொட்டானா. நடுவர் அவர்களே, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. நம்மளுடைய காதல் வாழ்க்கை இருக்குது இல்ல, நம்மளுடைய காதல் வாழ்க்கை. ஏமா இல்ல இல்ல பொய் பொய் பொய்ய டெலிட் பண்ணுங்க. ஏமா உங்களுடைய காதல் வாழ்க்கை நம்மளுடைய இதுல எப்பா 2 நிமிஷம் உன்னை யாரு எங்க அம்மா இருந்து பாத்து அமைதியா இருங்க. அட நடுவர் அவர்கள், இதெல்லாம் கனவு மறந்துருக்கா, பேசுங்க, வேற ஏதாவது பேசுங்க. டிஆர்பியில போடணும் நடுவருக்கு. இதை புரோட்டோல போடுவாங்க, அந்த மனுஷன் திரும்ப போடுவாரு. பேசுங்க. வயல்வெளி காலத்துல காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க அத்தை பசங்க மாமா பசங்க எல்லாம் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. வந்த உடனே ஜீன்ஸுக்கு மயங்காத ஆண்கள் கூட உண்டு. பெண்ணுடைய சேலை எடுத்து போட்டு இப்படின்னு பண்ணி பார்த்தோம்னா மயங்காத ஆண்கள் இருக்குதா? இல்லம்மா. அடுத்தது வந்து இறுதியா ஒரே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். உடலழகை கைவூறி மெஞ்சம் காட்ட கூடாது, சேலை உடுப்புகளை காட்டி இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உடது மேல சிவப்பு காயம் பூசக்கூடாது. அத சொல்லிவிட்டுங்க, 1 மணி நேரமா ஒரு லிப்டிக்கு தேவை. அப்படி என்ன அப்படி பண்ற? அது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு, இது தொடச்சு விட்டு போடுறேன். அவன் தம்பி அப்படியே கல்ல தூக்கி அடிச்சு கொடுங்க. மஞ்சள் என்ன பண்ற நீ அப்படின்னா, இருடா லிப்டிக் நல்லா இருக்குல்ல, பசங்க எல்லாம் வருவாங்கல்ல. இதை யாரும் நம்பாதீங்க, நான் பசங்க வருவாங்கன்னு சொல்ல கிடையாது, நான் கண்டென்ட்டுக்காக பசங்களை தொடச்சுக்காமா வலியுது. அப்புறம் நடுவர் அவர்களே, புலி சீப்புல நின்னா எலிக்கு ஏத்தாளமா, அது மாதிரிதான் இவரும் ஜல்லிக்கட்டுன்னு பேசுறாரு. ஜல்லிக்கட்டு வாட்ஸ்அப் காலத்திலயா வந்தது? வயல்வெளி காலத்துல
மனுஷங்க மாட்டை கட்டி தழுவி உருண்டு பிறண்டு நம்ம கொண்டாடும். அத வந்து இப்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க. எனவே வயல்வெளி காலமே சிறந்த பொங்கலையும் சிறந்த பண்பாடு கலாச்சாரம் இவற்றை தருகிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இவருடைய பேச்சினால் ஒரு விசிறியா வாங்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? போகும்போது என்னதும் அம்பளை எடுத்துட்டாரா அப்படி கடவுள? சரி. அதாவதுங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்களுமே 1 மணி நேரம் பேசுவாங்க. கையா 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 நம்ம சிரிச்சு மியா 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 நான் விட மாட்டாங்க. அப்படி பேசுவாங்க. இருந்தாலும் காலமின்மையின் காரணமாக விரைவா எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இறுதி பேச்சாளருங்க, நம்ம இதை வச்சுதான் தீர்ப்பு சொல்ல போறோம். இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நிறைஞ்ச இந்த பொங்கலை வயல்வெளியில சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா, வாட்ஸ்அப் காலத்துல சிறப்பா கொண்டாடுறாங்களா அப்படின்னு பேசுறதுக்காக பேச்சாளர் மு. ஆதவன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். இதோ உங்களுக்காக நகைச்சுவை விருதை அள்ளி அள்ளி பெறப்போகிறார். 4000 திவ்ய பிரபந்தம், 1330 குரட்பாக்கள், 96 சிற்றிலக்கியங்கள், 64 ஆயக்கலைகள், 63 நாயன்மார்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மென்கணக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, 7 அகத்தணிகள், 6 பொழுதுகள், 5 பெரும் காப்பியம், 5 காப்பியம், 4 சமயக்குறள்கள், 3 மும்மூர்த்திகள், 2 காப்பியம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னை தமிழை வணங்கி தம்பி பேசினாப்ல. ஜோ வந்து இப்பதான் நான் இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். என்ன கதைன்னா, தம்பிக்கு வந்து நடக்கிற அந்த சோகமான நிகழ்வுகள், அது அந்த தம்பிக்கு வந்து இன்டர்நெட்ல எதுவும் சிக்கலப்பா, அதுதான் பிரச்சனை. அதேதான். டிண்டர்ல பார்த்தான், பம்பிள்ல பார்த்தான், எதுவும் ஆகல. பக்கத்து வீட்டு யோகலட்சுமி தான் சிக்குச்சு. என்ன பண்ண? யோகலட்சுமி சொல்லவே இல்லை. ஜோதி பாத்தியா? உண்மையாலுமே என்கிட்ட இவன் ரெகுலரா பட்டிமன்றங்கள் கொடுக்குறேன். நானு எல்லா ஊரும் கூட்டிட்டு போறாங்க. நான் நடுவரா எங்கெங்கெல்லாம் போறாங்க, நான் ஜோதி வந்துரு ஜோதி வந்துருன்றேன். இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறான் அப்படின்னா இந்த கேடி பயில நான் கூப்பிடுறதாங்க பேச. நீங்க எப்படி எல்லாம் கூட வச்சுட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்? ஐயோ, அப்ப கூட எல்லாம் வச்சுக்கிட்டு சுத்தனா அடப்பாவில. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அம்மா பேசிட்டு இருந்தான், அவங்க பூரா பொய்யாவே பேசிட்டு போயிட்டான். மறுபடியும் மாட்டேன் தம்பி. மைக் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சலாம். மைக்க பிடிச்சாங்களா தாங்க மாட்டேன். அந்த காலத்துல அப்படி கல்யாணம் பண்ணுவானோ, இந்த காலத்துல எப்படி பண்றானோ. நான் சொல்றது என்னன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, தமிழர் பண்பாடுல உண்மையாலுமே வந்து எப்படி இந்த பெண் பாக்குறதெல்லாம் வந்து ஆதி தமிழர் பண்பாடா இல்லைங்களே. யாரோ யாராகிறோ இந்தையும் நுந்தையும் நும்முறை கேளிர் எம்முறை செம்புல மேடி போல் கலந்தனவே, அதுதான் காதல். நீங்க சொல்ற டேட்டிங்கு அன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம வாட்ஸ்அப்ல அந்த அம்மாலாம் அன்னைக்கு மேகத்திலே தூது விட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. கரெக்டா இல்லையே? அது போய் இன்னுமே இப்போ இந்த காலத்துலயும் டேட்டிங் எல்லாம் இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அதெல்லாம் ஸ்டேஜ் தான். எல்லா காலத்திலும் காதல்லாம் ஒண்ணுதான். உண்மையாலுமே தமிழ் சொல்லி கொடுக்காத ஒன்றை இன்று யாராவது சொல்லி கொடுப்பான்னு கேட்டா கிடையாதுங்க. புறநானூறு அன்னைக்கே சொல்லியிருக்குது, நீ யாரோ நான் யாரோ தெரியாது, யாயும் நியாயும் யாராக ஏறோ, எந்தையும் நொந்தையும் எவ்வளவு கேள்வி அப்படின்னு சொல்லி யாருன்னே தெரியாதுங்க. சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்க காதல் பண்றோம் கல்யாணம் பண்றோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் சொல்லி இருக்குதுங்க. இலக்கியங்கள் சொல்லாதது உண்டா என்று கேட்டால் இல்லடே, என்ன தூக்கி போயிட்டு எப்பாடே எந்த உன் மகாராசா உன்ன பேசிட்டு இருக்கிறடே. இலக்கியங்கள் சொல்லாதது உண்டான்னு கேட்டா கிடையாது. எல்லாத்தையுமே தமிழ் சொல்லி இருக்குது. நாம தீர்ப்பு சொல்றதுக்கு எல்லாம் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பேசுங்க. அது என்ன உண்மைதான். என்ன அவங்களுக்கு என்ன சீரியல் பாக்குற நேரத்துல உட்காந்து எல்லாரையும் எங்களுக்கு பிடிச்சி வச்சு பட்டிமன்றம் கேட்க வச்சு நீ சீரியல் போடலையாமா, டிவி போஞ்சு போச்சா, கேபிள் ஓடலையாமா, ஓடியாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இல்ல உங்களுக்கு. அவங்க பூரா போயிட்டு இருந்தா நீங்க வந்து அந்த வயல்வெளி காலம் என்னென்ன வயல்வெளி காலம் வந்துருச்சு இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு பசங்க எல்லாம் இருக்காங்களா, நம்ம பசங்க எல்லாருமே அவங்க எல்லாம் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காலேஜ்ல பொங்கலுக்கு அவன் அங்க லீவ் விட்டா அவன் மாட்டு பொங்கல் சாயந்தரத்துக்கு இங்கேயே வருவான். அவ்வளவு தூரத்துல அவனை காலேஜ் சேர்த்து வச்சுட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் தூரமான ஒரு வாழ்வியலை அமைத்து கொடுத்தது இன்றைய கால தலைமுறைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருன்னு பேசுறா அந்த வயல்வெளி காலம் தான்.
பூரா பயலுல வெளியூருக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு ஏட்டு சுரக்காயை மட்டுமே மண்டையில ஏத்துனேன். இந்த காலகட்டத்துல பசங்க தமிழையும் பண்பாட்டையும் இந்த வாட்ஸ்அப்பின் மூலமும் இணையதளத்தின் மூலமும் தானே பரப்புறாங்க. இல்லன்னு சொல்லிட முடியுமா? உண்மையாலுமே இன்னைக்கு பசங்களாம் வேற லெவல்ல இருக்கிறாங்க. நான் இதே மாதிரிதான் தம்பி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஹையர் செகண்டரி பசங்க வாங்கிற பிள்ளை என்ன இருப்பாங்கல்ல, என்ன ஒண்ணும் இல்ல, மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கு என்னடா வித்தியாசம் சொல்லுடா அப்படின்னு. சார், நான் செய்யற தப்ப தன்னுடைய மனைவிக்கு தெரியாம மறைக்கிறவன் மனுஷன் சார். தனக்கு ஒரு மனைவியே இருக்கிறான்னு மறைக்கிறான் பாரு, அவன் தான் சார் பெரிய மனுஷன் பண்ணான். இப்படிலாம் ஒரு விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமாங்க? வாட்ஸ்அப்ல தான் சொல்ல முடியும். பேசுப்பா. அதுவும் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் இன்னொரு பிள்ளைகிட்ட பேசுறமா. இல்ல நான் கேக்குறேன்னுங்க, நீங்க வந்து இப்ப இப்ப உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, இப்ப நீ அவன் போனை எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். யாருக்கு இல்ல பொதுவா கேக்குறேன். இப்ப ஏதாவது ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கீங்க, அவன் ட்ராக் பண்ணலாம், எங்க போறான்னு பாக்கல, போன் எவன்கிட்ட இருக்குன்னு போன் எவன் கூட எல்லாம் பேசுறான்னு நம்பரை செக் பண்ணி திருப்பியும் போட்டு பாக்கலாம். போதா வரைக்கும் ட்ரூ காலர் வேற. இதுல இந்த கேப்ல இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு ஐடி வச்சு வேற பிள்ளையோட பேசவும் முடியாது. இத்தனை பிரச்சனை இருக்குதுங்க டெக்னாலஜில. இதுல நீங்க வந்து இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு போடலாம், பாத்துக்குங்க. ஆனா இந்த காலம்லாம் இல்லாம இருந்தப்போ நம்ம ஆளுங்க பின்னந்தெருவுலயே இன்னொரு வீடு வச்சுக்கிட்டு போவும் வரவும் தெரியாம இருந்த காலம் எல்லாம் உண்டு, இருக்கா இல்லையா? ஆனா இந்த டெக்னாலஜி இவங்க தப்பா பேசுறாங்க. ஏன் எழுந்து இவங்களா கைத்தட்டு வாங்குறாங்க? இதுக்கு நகைச்சுவை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட எதுவும் ஸ்ட்ராங்கா இல்ல, நீங்க கைத்தட்டி கேக்குறீங்க. எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா நிறைய விஷயம் இருக்கு, ஆனா நாங்க கைத்தட்டி கேட்க மாட்டோம். புரியுதுங்களா? இன்னைக்கு பாரு, விருந்தோம்பல் தான் வந்து தமிழருடைய பண்பாடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு அம்மாங்க இன்னைக்கு தலை பொங்கலுக்கு மருமகன் வந்திருக்கா, 470 வகையா டிஷ் செஞ்சிருக்குது. என்ன என்னைக்காவது உங்க ஊர் நீங்க பாத்திருக்கீங்களா? வயல்வெளி காலத்துல 470 டிஷ். பேசுங்க. ஏன் தம்பி 470? ஆமாங்கம்மா, 470 பலதாரம் மருமகனுக்கு. ஆமா, ஆடுறதுக்கு அதை தின்னதி பொட்டுன்னு பாடையில போறதுக்கா? நம்ம 4 பலகாரம் எச்சா நல்லா இருக்குதுன்னு வாய்க்கு ருசியா இருக்குதுன்னு 4 எச்சா தின்னா அவரு உப்பசமாயி போயிருது. 470 பலகாரம் தின்னா அவன் உசுரோட இருப்பானா? மருமகனை கொள்றதுக்கு வழி தேடிட்டு நீங்க பெருமை பேசுறீங்க, ஏறுவீங்களா? நல்லெண்ணெயில் வறுத்தெடுக்கப்பட்ட தரமான உருட்டுனா இதுதாங்க. கேளுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை வந்து அந்த தமிழ் பண்பாட்டை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. வந்து எத்தனையோ இலக்கியங்கள் வந்து காலமாற்றத்தினால அழிந்து போயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய படைப்புகள் எல்லாமே, பதிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்த காலங்களுக்கும் பரிணாம வளர்ச்சி அடைய வேணும்னா மற்ற இலக்கியங்கள், நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகள் வந்து இன்னைக்கு சரியா வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும்னா அதுக்கு வந்து இந்த இணையதளமும் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? இது எப்படி நீங்க தவறா பேசுவீங்க? நான் இப்படிதான் ஒரு சிறிய சம்பவம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற உங்கள் வீட்டு பையனா நினைச்சுக்குங்க. அவனுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட உடனே ஒரு ரத்தம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அந்த உயிர் விலை மதிக்க முடியாத உயிரை இந்த இணையதளத்தின் மூலமாக காப்பாற்ற முடியும். அன்னைக்கு வந்து இந்த எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாம எத்தனை உயிர்கள் உங்களுக்கு தெரிஞ்சே போயிருக்கும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு உண்மையாலுமே இதுக்கெல்லாம் கை தட்டலாங்க இன்னைக்கு. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்ல வருது, உடனே நம்மளுக்கு போன் வருது. நம்ம அவர்களை காப்பாத்துறதுக்காக நம்மளுடைய ரத்தத்தையோ உடனே இறந்த ஒரு மனிதனுடைய உடலை தானம் செய்கின்ற அளவில் நம்முடைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா வயல்வெளி காலத்தை விட வாட்ஸ்அப் காலம் உயர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிருக்கு எந்த விலையுமே 10 லட்ச ரூபா கொடுத்தா நம்மளோட உயிர் வந்துருமா? 20 லட்ச ரூபா கொடுத்தா வந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றவனை ரத்தத்தின் மூலம் காப்பாற்றுகிறவன் அவனுக்கு கடவுளாக தென்படுகின்றான். அப்படிப்பட்ட ரத்த தானம் செய்யக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய கை தட்டலின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இறுதியாக
2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். மணியும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்தது, கொரோனா வந்தது, இப்படி பல்வேறு பேரிடர் மேலாண்மை டைம்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையதளத்தின் மூலமாக தான் இளைஞர்கள் அதை பயன்படுத்தி யார் யாருக்கு எங்கெங்க தேவை இருக்குன்னு தேவைப்படுற ஆக்சிஜன்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிற நன்றி மறவாம இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு இருக்கோம்ல, அவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது லீவ் இருந்ததா? இல்ல டெய்லி சமைக்கணும்ல, அதுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு நாள் வாரத்துல ஸ்விக்கிலயோ சொமேட்டோலயோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த இணையதள வசதி ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? பேச வந்த 2 பேர் பெண்கள். இத வந்து நான் கடுமையா நான் நடுவரா இருந்துட்டு நான் உண்மையாலுமே இணையதளத்தில் கொடுக்கின்ற உணவை உண்டு மாண்டு கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ட 2 குழந்தைகள் மரணம். நம்ம விஷம் அப்படின்னு தெரிஞ்ச சாப்பிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மருத்துவ வசதி உயர்ந்திருக்கிறது அப்படின்னா கை தட்டுறேன், உங்களை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனா இந்த விரைவு உணவால் நம்முடைய உயிர் விரைந்து யமனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத யாராலையும் மறுக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. இது யதார்த்தமான உண்மை. பேசுறேன். விரைவு உணவுகள்ல நல்ல தரமான உணவுகள் தர்ற உணவகங்களும் நம்ம ஊர்ல இருக்குன்றதை நம்ம மறந்துட வேண்டாம். அதுல வந்து ஸ்விக்கில எல்லா விதமான உணவுகளும் இருக்கு. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், வீட்டுக்கான உணவுகள் தான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி இந்த இணையதளம் நமக்கு இந்த சமூகத்தை மாறுபட்ட சமூகமாகவும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழர் பண்பாட்டை அழியாமல் அப்படியே பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் கலைஞர் வந்து தமிழ்ல வந்து இன்டர்நெட்டை கொண்டு வராரு, தமிழ்ல டைப் ரைட்டிங் கொண்டு வராரு, தமிழ் அனைத்து இல்லத்துக்கும் இணையதளமாக்கப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்ல கூகுள் இருக்கு அப்படின்னா ஏன் காரணம்? இந்த மொழியினுடைய ஆழம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மொழியை பயன்படுத்துபவர்கள் இணையதளத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தமிழை சேர்த்திருக்காங்க. இத்தனை விஷயங்கள் இந்த இணையதளத்திலும் இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு அந்த கூகுள்ல நிறைய தமிழ் தேடப்பட்டுச்சு. அந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய படிச்சாங்க அப்படின்னு அவனு கேட்டுக்கிறோம். ஒரு நன்மைங்க. உண்மையாலுமே இந்த கூகுள் மேப்னு ஒண்ணு இருக்குதுல்ல, நான் படத்துல பார்த்துலாம் சொல்லலைங்க, கம்பி கட்டுற கதையும் சொல்லலை. உண்மையாலுமே நான் வந்து நாமக்கல் யசோதாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூகுள் மேப் போட்டேங்க. போகிறேன், யசோதாம்மா லைவ் லொக்கேஷன் அனுப்புங்க. போகிறேன். கடைசிக்கு என்னதுமே இல்லை. தகனமயானம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னடா இது, யசோதாம்மா நம்மளை எங்கடா வர சொல்லி இருக்குது, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு போய் சேர்ந்தேன். உண்மையாலுமே சிறந்த வழிகாட்டி யாருங்க? ஆட்டோக்காரனை விட வேற யாருமே இல்ல. உண்மையா இல்லையா? அதே மாதிரி அன்னைக்கு இன்னைக்குமே சரி, இங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க கரெக்ட்ல போய் கஞ்சோ கம்பட்டியோ சாப்பிட்டு இருக்கிறவங்க வாழ்ற வாழ்க்கைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க வாழ்றது இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். உண்மையாலுமே கோவிந்தராஜன் எல்லாம் இருக்கிறாரு பாருங்க. நான் என்னன்னா நடக்கலையா, ஏதோ நடக்கலையா? ஆமாங்க, அவர்லாம் உண்மையாலுமே மறக்கல. அவர் சொல்றாரு, நீ என்ன மறக்கல, ஞாபகப்படுத்தி விடுறாரு. அவர்லாம் ஆட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பழைய கஞ்சோ இருக்கக்கூடிய களியோ சாப்பிட்டுட்டு போவார். அவர்கிட்ட இருக்கிற ஹெல்த்தி இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்ட இருக்குதா சொல்லுங்க, நீங்க இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. உண்மையாலுமே நம்முடைய பாரம்பரிய உணவு அப்படின்றதான் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுங்க தம்பி. 2 நிமிஷம் முடியுங்க. அதனால இந்த சமூகத்துக்கு இந்த இணையதளம் வேண்டும். இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா அதற்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா காலகட்டத்திலுமே வந்து எதையுமே வந்து நெறிசேரா இல்லாம இல்ல. நம்ம காலத்திலும் பல விஷயங்கள் இருந்தது, உங்க காலத்துல அதிகமா இருந்தது. டெக்னாலஜினால இன்னைக்கு சமூகம் ஏற்றம் கண்டிருக்கு, பல தவறுகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அதனால எப்போதும் எங்கள் காலம் வீணில்ல, பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் துளைத்த காலம் நாங்கள் அல்ல. எல்லா விதத்திலையும் எப்போதும் எங்களுடைய மக்களின் வாழ்வியலுக்கான அரசியலையும் சரியான பண்பாட்டையும் எப்போதும் எல்லாருக்கும் உலகம் முழுக்க சேர்ற மாதிரி எடுத்துட்டு போனது இந்த இணையதளம் தான். அதனால நக்கீரர் வெளிவந்த எங்களுடைய நடுவர் சரியான தீர்ப்பை எங்களுக்கு வழங்குவார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். அருமை.
சரிங்க, இப்பதாங்க முக்கியமான காலகட்டம். அக்கா எனக்கு கல்லடி விழுந்தா நீ காப்பாத்தி விடு, அண்ணா நீ கடப்பாறை அடி விழுந்தா நீ காப்பாத்தி விடு, வேற ஏதாவது அடி விழுந்தா எல்லாம் ஒடியாந்துருங்க. சரிங்களா? சரிங்க. இப்ப பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்திருப்பது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? அதுதான் தலைப்பு. தீர்ப்பு நான் சொல்லுடா, நீ அனுப்பிவிட்டுருவாங்கப்பா வீட்டுக்கு. சரிங்க. இப்ப நான் சொன்னேன் உணவு முறையில எடுத்துக்கிட்டாலும் வயல்வெளி காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதிக ஆயுள் காலத்தில் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு முறை அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. வயல்வெளியில் வாழக்கூடிய மனிதர்கள் இயற்கையான காற்றினை சுவாசிக்கிறார்கள், தன்னுடைய வாழ்வினை நீண்ட காலத்தில் வாழ்கிறார்கள். இயற்கையாகவே அவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதும் இருக்கிறது. எல்லாமே இயற்கையா நடக்குதுங்க, எல்லாமே இயற்கையா கிடைக்குதுங்க இப்படின்னு வயல்வெளிக்காரங்க. ஏங்க உங்க உயிரே போகுது அப்படின்னாலும் காப்பாத்த 108 இருக்குதுங்க. நாங்க ரத்த தானம் பண்றோம், உடல் தானம் பண்றோம். எங்களை விட உயர்ந்தது அந்த வயல்வெளியான்னு கேட்டா இல்லைங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கூகுள் சொல்லி தருதுங்க. என்ன எப்படி சுடுகாட்டுல கூட்டிட்டு போயிடுச்சுல அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எனக்கு கூகுள் கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அதுதாங்க எனக்கு தெரியல. இங்க சொன்னா இங்க சொன்னா இங்க அடி விடுவோம், இங்க சொன்னா இங்க அடி விடுவோம். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கல் கிளம்பலாமா? பொங்கல் என்பது வருடத்திற்கு ஒரு முறை அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய விவசாயிகள் உழைத்து வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய கால்நடைகளுக்கும் நம்முடைய சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லக்கூடிய விதமாக நடைபெறுகின்ற இந்த பொங்கல் திருநாளை வயல்வெளி காலம் கொண்டாடுகிறதா வாட்ஸ்அப் காலம் கொண்டாடுகிறதா என்பது பெரிதல்ல. அவர்கள் அன்று வயல்வெளியில் என்ன கொண்டாடினார்களோ அதை இன்று வாட்ஸ்அப் காலத்தில் எடுத்துவார்கள். இடதுகண் வேண்டுமா வலதுகண் வேண்டுமா, இடதுகை வேண்டுமா வலதுகை வேண்டுமா, இடது காது வேண்டுமா வலது காது வேண்டுமா? பதில் சொல்லுங்க, என்னங்க வேணும்? இந்த மாதிரி தாங்க நானும் முடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த தீர்ப்பு சொல்ல ஒரு வகை இல்லைன்னா பாத்தீங்களா, உசுறு முக்கியம். கண்ணோ காதோ மூக்கோ வேண்டாம், உசுறு முக்கியம். அத மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும். நடுவரெல்லாம் பயமறுத்த கூடாது. சரிங்க. பாத்தீங்களா, இப்பவே ஒரு மிரட்டல் வந்துடும். இங்க உசுறு முக்கியம், இங்க ஏதோ முக்கியன்றாங்க. அதனாலங்க சொல்லலாம். உண்மையாலுமேங்க பொங்கல் என்பது இன்றளவிலும் கிராமங்களில் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எதை வச்சு இந்த தலைப்பு வயல்வெளியா வாட்ஸ்அப் காலமா அப்படின்னு பிடிச்சோம் அப்படின்னா, பொங்கல் என்பது இன்று வெறும் புலனத்திலே ஒரு நிலைப்பாடாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. ஸ்டேட்டஸ் போடுறதோட முடிச்சுவிடக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஊரே ஒன்றுதிலிருந்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்ததோ, ஒரு விழாவை இந்த கோயில் எடுக்கதோ, அந்த மாதிரி வாட்ஸ்அப் காலமும் இணைஞ்சுவாங்க, வயல்வெளி காலமும் இணைஞ்சுவாங்க. நம்முடைய தேவை என்பது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. 90 கிட்ஸ் கொண்டாடுறாங்களா, 2K கிட்ஸ் கொண்டாடுறாங்களா, வயல்வெளி காலம் கொண்டாடுறாங்களா, வாட்ஸ்அப் காரம் கொண்டாடுறாங்க, தேவையில்லை. கொண்டாடுறோமா அப்படின்றதுதான் இன்றைக்கான வினா. ஏன்னா தெளிவா உடனே புரிஞ்சுக்கோங்க, தீர்ப்பு உங்களுக்கு இதுலயே புரிஞ்சிருக்கும். வயல்வெளிக்காரன் அன்னைக்கு எடுத்தாங்கப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, 2K கிட்ஸ் நாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு இல்லாம வயல்வெளிக்காரங்களோட இணைஞ்சுவாங்க. நம்முடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுங்கள், நிலைநாட்டுங்கள், நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய விநாயகர் கோயில் நிர்வாகிகளுக்கும் பனவாயான்காடு ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கண்ணை குருடாக்கினாலும், என் செவியை செவிடாக்கினாலும், என் தசையை சிதைத்தாலும், என் மூச்சை நிறுத்தினாலும், என் எலும்பை முறித்தாலும், என் நரம்பை அறுத்தாலும் என்னுள் கொதிக்கும் தமிழ் குருதி எவரையும் சுட்டரிக்கும் என்று சொல்லி அன்னை தமிழுக்கு நன்றியை கூறி மீண்டும் சொல்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். யார் கொண்டாடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, பொங்கலை கொண்டாடுங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள். நன்றி.